தினமும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் சோகமா இருக்க? உன் முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கே. ஏன் என்ன ஆச்சு? வீட்டுல எதனா பிரச்சனையா? என்ன உடடி, உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. என்கிட்டயும் சந்தோஷமா தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம கடைக்கு போவோம், பார்க்குக்கு போவோம், என் ஹோட்டல்ல சாப்பிட போவோம். உனக்கு பரவாயில்லடி, ஆனா என் வீட்டுல எனக்கு சந்தோஷமே இல்லடி. என் அம்மா அப்பா எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை தான் தெரியல. சாய்ராம் கிரியேஷன்ஸ் வழங்கும் பாதை மாறி போகும்போது. மேடையில் ஸ்ரீதர், அருண்குமார், ராஜாமணி, தாமரப்பிரியன், சுரேஷ், குணசேகரன், கோபாலகிருஷ்ணன், டிவி புகழ், சுனந்தா, உஷாநந்தினி, பேபி, விஜயபாரதி. மேடைக்கு பின்னால் ஒளி அமைப்பு கலைவாணர் கிச்சா, ஒப்பனை பெரம்பூர் குமார், இசை முக பிரசாத், அரங்க அமைப்பு பத்மா ஸ்டேஜ் கண்ணன், எண்ணம் எழுத்து இயக்கம் பாரதி வாசன். சாய்ராம் கிரியேஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் பாதை மாறி போகும்போது. மோனிகா, அதெல்லாம் அப்பாவுக்கு புரியாதுமா. ஏன்னா ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தவர். ஆனா அதுலயும் ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர். அன்னைக்கு அவர் எதிர்பார்த்த வசதி என்கிட்ட இல்ல. அப்படி இருந்தும் இது உட்கார்ந்துருக்காரு அவருடைய அப்பா. அவரோட முடிவை இவர்கிட்ட சொல்லி கட்டாயப்பட்டு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இவங்க கூட கஷ்டப்பட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அம்மா, நீ பேசுறதெல்லாம் உள்ள கேட்டுதான் இருந்த. நீ ஏன் தேவையில்லாம எல்லாத்தையும் குழந்தைகிட்ட பேச சொல்ற? ஏன் மோனிகாவை எங்க பிரிக்கணும்னு ஆசைப்படுறியா நீ? ஐயோ இல்லைங்க, நான் அதுக்காக சொல்லல. என் பொண்ணு பத்தி தெரியாதா? என்ன, அவ உங்க மேலதான் பாசம் வச்சிருக்கா. ஆனா அவ பிறக்கும் போது நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு பெற்றவனா மாமா சாப்பிடான்னு கூப்பிட்டா என் அப்பா வரட்டும், நான் அவர் கூட சேர்ந்துதான் சாப்பிடுவேன்னு சொல்லிடுவா. அம்மா, நான் ஒரு அப்பா பொண்ணுன்னு மறைமுகமா சொல்லி காட்டுறீங்களா? உங்க மேல எனக்கு பாசம் இருக்கத்தாமா செய்யுது. மோனிகா, உங்க அம்மாவுக்கு எதுவும் நீ ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நீ இங்க இருந்ததை வச்சுக்க, உன்னை வச்சு ஏதாவது டிராமா போடுவோம். நீ பேசாம உள்ள போ. அப்பா, உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் உள்ள போறேன்ப்பா. அம்மா கிட்ட சண்டை போடாதீங்கப்பா. ரெண்டு பேரும் சமாதானமா போங்கப்பா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். என் விருப்பம் என்னவோ நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால உங்க அம்மாவுக்கு எதிர்பார்க்கிறேன். அதனால முடியாதுங்க. இந்த குடும்பம், என் டீச்சர் ப்ரொஃபஷன், இது ரெண்டுமே என் ரெண்டு கண்கள் மாதிரி. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் என் அன்புக்கு சமம். மோனிகா, போதும், நீ உள்ள போ. போன்னு சொல்றேன். போடு உள்ள போ. என்ன சொன்னீங்க? மோனிகா முன்னாடி பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்க. என்னை பத்தி எவ்வளவோ அவதூறு வார்த்தைகளை சொல்லி நீங்க என்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க. ஆனா அதெல்லாம் பெருசா நினைக்காம நான் இந்த குடும்ப கௌரவம், மரியாதை இதெல்லாம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னமும் அமைதியா இருக்கேன். எந்த இலக்காரமா பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்பாவை பாருங்க, அவருக்கு எதுவுமே தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு எல்லாமே தெரியுதுங்க. நமக்குள்ள இருக்க போராட்டம் எல்லாமே நல்லா புரியுது. நீங்க தான் பாத்து மாதிரி போயிட்டேன்னு அவருக்கு நல்லாவே தெரியுதுங்க. அவருடைய பார்வை இருக்கே, அந்த ஒரு பார்வையே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நமக்குள்ள இருக்க பிரச்சனை தீர்த்து வைக்க முடியலையேன்னு அவர் தவியா தவிக்கிறாருங்க. அது உங்களுக்கு தெரியலையா? இப்ப ஏன் தேவையில்லாம அவரை இருக்கிற இதுக்குள்ள இழுதிட்டு போட்டுமே. இங்க பாருமா, ஏன் விருப்பப்படிதான் நீங்க கூட வாழணும். அப்படி இருந்தாதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும். இல்லைன்னா
என்ன சோதனை 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 உங்களுக்கு எனக்காக பார்க்க தானே போறோம். முதல்ல அட்வொகேட் ராமசாமியை போய் பார்ப்போம். இதே ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறீங்க. என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. ஆனா இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அதான் எனக்கு தெரியல. அதை நான் சொல்றேன் சார். முடிவெடுத்ததுன்னு உமாதான். ஏன்னா இவன் ஒரு பிரச்சனை பீரங்கி. பாருங்க, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஓகே சார், ஒரு நல்ல இடத்தோட உண்மையா நான் இவர் கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இது மனசுல ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறத நான் போக போக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம உடம்பு சரியில்லாத என் மாமனாருக்கு தேவையான பணிவிடங்களை எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாம செஞ்சுட்டு தான் இருந்தேன். அப்படி இருந்தும் டீச்சர் வேலை ரிசைன் பண்ண சொல்லி தேவையில்லாம என்ன வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன பிரகாஷ், உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் அவங்க டீச்சர் ஒர்க் பண்ணா உங்களுக்கு தெரியல. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு விருப்பம் இல்லை சார். அப்பாவோட நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும். அப்பாவுக்கு அவசியம் பாதுகாப்பு தேவை. அதுவும் உமாவுக்கு தெரியும். இவ பார்த்து வெளியே வேலைக்கு போயிட்டான்னா அப்பா வீட்டுல தனியா இருப்பார் சார். அப்பா தனியா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என் டீச்சர் வேலை ரிசைன் பண்றது எனக்கும் கஷ்டமா இருக்கே. இத சொல்றதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ என் ஒய்ஃப், அந்த அதிகாரத்துல சொல்ற. என் விருப்பத்துக்கு கட்டுப்பட்டுதான் நீ இருக்கணும். ஏன் இந்த குடும்ப நலனை எதிர்பார்த்து நான் சொல்றதுக்குள்ள எனக்கு உரிமை இல்லையா? பிரகாஷ், என்னதான் அவங்க ஒய்ஃபா இருந்தாலும் தனி மனித உரிமையை பறிக்கிறது சரியில்லைப்பா. அதுவும் இல்லாம அவங்க மாணவர்களுக்கு கல்வி கற்கிற ஆசிரியர்கள் பண்ணாங்க. அதுவும் ஒரு சமூக சேவை மாதிரி இருந்தானே. அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை சார். இப்படிதான் சார் என்கிட்ட பேசுறாரு. சார், சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கும், இவருக்கு பிடிக்காது. குறிப்பா சொல்லணும்னா என் வருமானத்துல ஒரு சின்ன பகுதியை பள்ளிக்கூடத்துல படிக்கிற சில அநாத பிள்ளைங்களுக்கு நான் உதவியா கொடுக்குறேன். செய்யற அந்த நல்ல காரியத்தை என்கிட்ட சொல்லிட்டு செய்யலாம் இல்லையா? என் தனிப்பட்ட விருப்பத்தை உங்ககிட்ட சொல்லிதான் செய்யணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இதாவுமா எனக்கு உங்ககிட்ட பிடிக்காது. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா வேலைக்கு போறது திமிர்ல எவ்வளவு ஆர்வத்தோட பேசுறா. அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் சார். உமா என்னை விட்டு ஒதுங்கியே இருக்கட்டும். ஆக ஏற்கனவே ஒரு முடிவை டிசைட் பண்ணி தான் நீ வந்துருக்கீங்க. 2 பேருக்குள்ள விட்டு கொடுத்து போற மாதிரி தெரியல. இதை மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். பிரிஞ்சே போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இங்க வந்தவங்களாம் என்னுடைய அட்வைஸை கேட்டு இன்னைக்கும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி சில கேஸ் பிரிஞ்சு போய் இன்னைக்கு வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டு நடு ரோட்டில் நிற்கிறாங்க. விஸ்வம் கொண்டாட்டுக்குள்ள பிரச்சனை தகவல்தான். அதை நீங்களே ஒரு 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து பேசி முடிவெடுத்துட்டா இந்த வக்கீல் கேஸு போட்டு எங்க அலைய வேண்டியது இல்லை. என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்லை. கேட்கிற மனநிலையில நீங்க இல்லை. என்னுடைய ரிக்வஸ்ட், அந்த பெரியவருடைய நிலைமை நினைச்சாலே நீங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வர நினைக்கிறதுல தப்பு இல்லைல்ல? உமா, நீ என்ன சொல்ற? நான் ஒதுங்கி இருக்கிறதா எனக்கு நல்லது. ஆனா ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். என் பொண்ணு மோனிகா இவர் கூட தான் இருக்கணும். அதான் என் விருப்பம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அது போட்டுதான் பென்சில கேட்க போடுங்க. தலைவிதின்னு ஒண்ணு இருக்கு, அது யாராலையும் மாற்ற முடியாது. சத்யா, 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 ரொம்ப சந்தோஷமா தெரியுறீங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சத்யா, எனக்கு ஒரு கெமிக்கல் கம்பெனி வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் பேக்கிங் டிபார்ட்மெண்ட்ல சூப்பர்வைசர் வேலையா. ஐயோ, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதியா. ஆனா கூட ரொம்ப பயமாவும் இருக்குது. என்னத்துக்கு? பின்ன 2 மாசம் ஒழுங்கா வேலைக்கு போவேன். சரி போறேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். 3ஆம் மாசம் அங்க யாருக்குன்னா சண்டை போட்டேன். வேலையை விட்டு வீட்டுல வந்து உட்காந்துருக்கேன். நான் என்ன பண்றேன்? அவங்க தப்ப நான் சுட்டி காட்டும் போது என்ன கோபமா பார்த்துட்டு என்ன அடி வராங்க. அதை என்னால பொறுக்க முடியல. அதான் நான் என் கைவரிசையை காட்டிட்டேன். நல்ல இது நீ சொல்றது. நீ அங்க இருக்கிறவங்கள திருத்துவா போய்கிற. நீ வேலைக்கு போது நம்ம குடும்பத்துக்கியா அங்க இருக்கிறவங்க எதுனா கோபமா பேசினா கூட நீ பொறுமையா போனோம். அது எங்க இங்க இருக்குது. நீ சொல்லிட்டல, இனிமே நான் முயற்சி பண்றேன். நீ போன அந்த கம்பெனி கெமிக்கல் கம்பெனி வேலைக்கு போகிறேன். அங்க எந்த பிரச்சனையும் நான் ஈடுபடுத்திக்காம நான் உண்டு என் வேலை உண்டு எல்லாத்தையும் மரியாதையா நடந்துக்கிறேன். புரியுமா? சும்மா வயசா சொல்ல இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்ப சொல்ல வந்துட்டேன். நம்ம பாப்பா படிக்கிற ஸ்கூல் டீச்சர் இருக்கிறாங்கல்ல, டீச்சர்மா எனக்கு ஒரு ஊர் சொல்லிக்கிறாங்க வேலைக்கு.
ஓஹோ, வேலைக்கு போறியா? சரி போயிட்டு வா. அப்புறம் அவங்க போடுற கண்டிஷன் எல்லாம் பிடிச்சிருந்தா நீ தாராளம் வேலைக்கு போகலாம். நான் பாத்துக்கிறேன். இன்னொன்னு யோசனை பண்ணியா? என்ன? டீச்சர் அம்மாவே சொல்லிக்கிறாங்கன்னா அந்த இடம் நல்ல இடமா தானே இருக்கும். அங்க எப்படியா வரும் பிரச்சனை? ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, நீ வேலைக்கு போ. சத்தியா, நாம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சாதான் நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இது இல்லாம நம்ம பொண்ணோட எதிர்காலம் அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. மட்டுமா இப்போ இன்னொரு பையன் வயிற்றுல இருக்கு. சத்யா, அதையும் வளர்த்து ஆளாக்க வேண்டியது நம்ம கடமை. சத்யா, சத்யா நம்ம பழைய கோகுல் இல்ல. என்னால மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் ரொம்ப மாறிட்டேன், புரியுதா? என்னை பத்தி நீ கவலையே படாத. இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த வீட்டுக்கு தான் இப்ப நான் வேலைக்கு போறேன். அப்படி சொல்ல மறந்துட்டேனே, நம்ம பொண்ணு என் தங்கச்சி வீட்டுல விட்டுக்கிறோமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாயா? அப்படியா? தங்கச்சி அவள் ரொம்ப நல்லா பாக்குறா. அவதான் ஸ்கூல் டீச்சர் போய் விடுவாளாம், அவதான் வந்து இட்டாலாம். ரொம்ப நல்லா பாத்துக்கிறாயா. சரி சரி சத்யா, நீ சாப்பிட்டு வேலைக்கு போறத பாரு. நானும் அந்த கம்பெனிக்கு போய் பார்த்துக்கோங்க. சரியா? பத்திரம் பத்திரம். என்ன சத்யா, என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறேன். அதுவும் சரிதான், தினம் பாக்குற பக்கம் கேட்டதானே. ஆனா என்னமோ தெரியலையா, இன்னைக்கு ஒரு திருஷ்டம் தெரியல. கொஞ்சம் இதுவா உங்களுக்கு நான் ஆபீஸ் போறேன். பரவாயில்லம்மா, இன்னைக்கு நான் லேட்டா தான் போக போறேன். அப்படினா ஓகே, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. நான் ஸ்கூலுக்கு போறேன். இன்னைக்கு ஈவினிங் டியூஷன் கிடையாது. உங்க கூட கார்ல வந்துடுறேன். ஜாலியா படிக்கலாம் போலாம். ஆமா, நம்ம வீட்டு வரைக்கும் வரேன்னு சொல்லிருந்தீங்களேப்பா. ஆமாமா, இன்னைக்கு தான் அவங்க வாழ்க்கை சொன்னாங்க. அவங்க வந்த உடனே நம்ம வீட்டு வேலையை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டு அப்புறம் தான் அப்பா பேங்க்குக்கு கிளம்ப போறேன். சரிப்பா. அப்பா, முக்கியமான விஷயம், அந்த வேலைக்காரர் கிட்ட என்னோட தாத்தாவை பத்திரமா பாத்துக்க சொல்லி அதத்தான் முதல்ல சொல்லணும். சரியா செல்லம்? பாய்ப்பா. பாய். பாய் தாத்தா. மோனிகா, ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து பத்திரமா நிதானமா கிராஸ் பண்ணணும். சரியா? சரிப்பா. பாய். பாய். அப்பா நான் உள்ள போறேன். சார் சார், என் பேரு சத்யாங்க. டீச்சர் அம்மா இந்த வீட்டு வேலைக்கு யாரோ வேணும்னு சொல்லிருந்தீங்களா? ஆமாமா, இன்னைக்கு நீங்க வர போறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப நல்லவங்க வேற போன்லயே சர்டிபிகேட் கொடுத்தாங்க. உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? நான் சொல்றேன்யா, நான் இங்க வர ராசியோ என்னமோ தெரியல. அவருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனில கம்பெனி அம்மா அவங்க இன்டர்வியூ போயிருக்கிறாரியா. அதுவும் சூப்பர்வைசர் வேலையாமா. ரொம்ப நம்பிக்கையோட போயிருக்கிறாரு. நம்பிக்கையோட இருங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, உங்க ஹஸ்பண்ட் வேற ரொம்ப நல்லவன்னு வேற போன்ல சொன்னாங்க. ஆனா அடிக்கடி கோவப்படுவாரு. மெய்தா சார், ஆனா இனிமே என் கோபத்தை நான் கம்மி பண்றதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிக்கிறார் சார். முயற்சி திருவினையாக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இந்த மாதிரி நல்லவங்க எல்லாருக்குமே கோபம் வருது சகஜம்தான். ஏன் எனக்கே அடிக்கடி கோபம் வரும். அது மட்டும் இல்லம்மா, நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமா கோபம் வரும். அதை பத்தி கவலைப்படாம நீங்க இருங்க. ஐயோ, நீங்க பாட்டு உங்க ஹஸ்பண்டை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, நான் அதுவே பேசிட்டு இருக்கேன். வந்த வேலையை விட்டுட்டேன். இவருதாமா எங்க அப்பா, இவருதாமா என் பார்த்துக்கணும். வணக்கம்ப்பா. சார், அப்பாவை பத்தி கூட டீச்சர்மா பெருமையா சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த வீட்லயும் உனக்கு பயங்கரமா எல்லா வீட்டு வேலையும் இருக்கும். ஆனா முக்கியமா என்னோட கடமை அப்பாவை அன்பா பாத்துக்கிறது, பாதுகாப்பா பாத்துக்கிறதுதான். நான் அது மாதிரியே செய்யறேன். போதுமா சார்? இப்ப நம்ம என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பாருமா, நீ என்ன எதிர்பார்க்கிறியோ அதை விட அதிகமாக நான் சம்பளம் தரேன். அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோ. அது மட்டும் இல்ல, உன் அர்ஜென்சிக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா கூட கூச்ச பண்ணாம என்கிட்ட கேளு, நான் தரேன். அப்பா எடுத்துக்காதீங்க அப்படி சொல்றேன்னு. எனக்கு அப்படி ஒரு நிலைமையே வராது சார். மாத்திரம் சாப்பிட்டுருக்கீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு காப்பி கொடுத்தேன். சரிங்களா? என்னால மறக்கவே முடியாது. என் பையன் பிரகாஷ் தான் தப்பா முடிவு எடுத்துட்டான்.
அப்பா அது என்னமோ கெட்ட நேரம் அப்படிலாம் நடந்து போயிடுச்சு. இனிமே பாருங்க, நல்ல நேரம் பிறந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா வாயதான் போறாங்க, நீங்க பார்க்கதான் போறீங்க. அந்த நாள் தாம சந்தோஷமான நாள். கண்டிப்பா வரும்பா. மணிவாள் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். என்ன சத்யா, எப்படி இருக்க? சார் என் பேர் உங்களுக்கு உன் பேர் எப்படி தெரியும்? யார் சொன்னா? எல்லாம் கேட்டு என்ன ஆகுது உனக்கு? ஆனா நீ ஒரு நல்ல வீட்டுல வேலைக்கு சேர்ந்துருக்க சார். அது இங்க வந்தோடனே நான் தெரிஞ்சுக்கினேன் சார். சார் உங்களுக்கு டீ காபி எதுனா இப்பதாம்மா ஒரு நல்ல காபி சாப்பிட்டு நீ போய் வேலையை பாரு. நான் ஐயாட்ட பேசிட்டு ராமசாமி, உங்க தொழிலாம் எந்த அளவுக்கு போயிட்டு? நல்லா போயிடுங்க சார். என் குடும்ப வருமானத்தோட அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதை விடுங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது இந்த காலத்துல உங்களை எல்லாரும் நடை மன்னன்னு சொல்லுவாங்க சார். என்ன நட கம்பீரமா நடப்பீங்க, ராஜ நட. ஆனா இப்போ இந்த நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு சார். ஏன் சார் வேதனை பண்றீங்க? சாதாரணமா எடுத்துக்கங்க. வரல, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். நீங்களும் மறந்துடுங்க சார். வாங்க, என் பையன் பிரகாஷ் ஏன் அப்படி இருக்கும்? குடும்ப விஷயத்துல நிதானமா யோசிக்காம அவசரப்பட்டு வேகமா எடுத்த முடிவு அது விவேகம் எல்லாம் போச்சு. நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் சார். அவங்க கேட்கிற மாதிரி இல்லை. உங்க அப்பாவோட நிலைமை பாருங்க, நான் சொன்னதெல்லாம் ஃபெயில் ஆகி போச்சு. நான் கேட்கும் போது எனக்கு மனசு வேதனையா தான் இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, அதை மையமா வச்சுக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை 2 பேரும் போட்டு கோவப்பட்டு பேசிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது போக எல்லாமே சரியா போனது நான் போட்ட தப்பு கணக்கா போச்சு. இப்போ 2 பேர் போய் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடுற அளவுக்கு வருவாங்க. நான் எதிர்பார்க்கிறேன். நான் உங்க குடும்ப வைக்கல் இன்னே அவங்க ஒரு சராசரி வைக்கல் மாதிரி பேசுறாங்க. எவ்வளவு காலம் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கோம். என்ன பண்றது விடுங்க. ஏன் சார், அவங்க இந்த பிரச்சனை காரணம் வேண்டுக்கலாம் இல்ல தூண்டுக்கலாம்? அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சார் எனக்கு சொல்லுது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என் பையன் பிரகாஷ் தான். ஏன்னா என் மருமக தான் கணவன் சொல்லக்கூடிய கடுமையான வார்த்தைகளை கூட காதல வாங்கி போட்டு ஜீரணம் பண்ணிட்டு அமைதியா பொறுமையா தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு எதை பத்தி கவலையே பட மாட்டார். பிரகாஷை பத்தி ஒரு நாள் ஒரு வார்த்தை தப்பா சொன்னது இல்லை சார். அப்படியே நான் வற்புறுத்தி கேட்டா கூட என்ன சொல்லுவா தெரியும்? மாமா, குடும்பம்னா அப்படி இப்படின்னு தான் இருக்கும், நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? கடவுளேட்டு நானும் உட்கார்ந்துக்கிறேன். நீங்க அப்படிதான் இருக்கணும். பெரிய குடும்ப தலைவர். நீ யார் பக்கம் பேச முடியாது. மருமக பக்கம் பேசிட்டா பிரகாஷ் போகிறோம். படிங்க, அதெல்லாம் நீங்க மனசுக்குள்ள போட்டு பொறிச்சு வச்சு புதையலாக்கிடாதீங்க. உங்க ஹெல்த்த பாருங்க சார். நான் இனிமேல் நான் வாழ்ந்து என்ன சார் பண்ண போறேன்? என்ன சார் அப்படியெல்லாம் சொல்லிட்டீங்க? உங்க பையனை படிக்க வச்சிருக்கீங்க, நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் மறந்து வேணா. அப்படியே அவன் மறந்துட்டாலும் அதை பத்தி நான் கவலைப்படுறேன் சார். ஏன்னா அவன் ஒழுக்கத்தை மொத்தமா மறந்துட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். அது அவனுக்கு தானே கேடு. அதான் எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சாச்சு. ஆமா, உங்களை பத்தி சத்யா எல்லாமே எங்க சொல்லிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் கோகுல். அதான் சொன்னீங்க. ஆமா ஆமா சொன்னாங்க, கோகுல். ஆதவன் கெமிக்கல் கம்பெனில பேக்கிங் டிபார்ட்மெண்ட்ல சூப்பர்வைசர் வேலைக்காக இன்டர்வியூ போயிட்டு வந்தீங்க. தெரியும், இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. ஆனா கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு அவங்களோட அக்ரிமெண்ட் ஒப்புதல் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. என்னன்னா சத்யா ஒரு லைன் கூட உங்ககிட்ட சொல்லிட்டா, சார் எனக்கு இந்த வேலை கிடைச்சாதான் என் குடும்ப வாழ்க்கை நான் சந்தோஷமா நடத்துவேன். வாழ்க்கைக்கு முன்னோடியானது வருமானம். அது கண்டிப்பா தேவைப்படுது. இந்த அளவுக்கு தான் சம்பாதிச்சு வாழணும்னு உங்க நிலைமை இருக்கும் போது நீங்க சில விஷயங்களை மனசுக்குள்ள தக்க வச்சுக்காம வாழ நினைக்கிறது தப்பான குறிக்கோள். ஆமா, நீங்க நிறைய கம்பெனில வேலை செஞ்சீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா ஒரு கம்பெனில கூட நீங்க ஒழுங்கா வேலை செஞ்சது இல்லையா? அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன மௌனமா இருக்கீங்க? பேச வார்த்தைகள் வர மாட்டேங்கிறதா இல்ல பேச முடியாம தவிக்கிறீங்களா? இது பாருங்க, எனக்கு வேண்டியவங்க மூலமா
உங்களை பத்தின எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சத்யா மேடம் கேட்டா உங்களை பத்தி பெருமையா சொல்றாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே நீங்க நல்ல மனுஷனா வாழ ஆரம்பிச்சாதான் சத்யா மேடம் நினைக்கிற மாதிரி உங்களால வாழ முடியும். நீங்க வேலை செய்யற கம்பெனில நல்லவங்களும் வேலை செய்வாங்க, தேவையில்லாம குற்றக்குறை சொல்றவங்களும் இருப்பாங்க. வாழ்க்கையில நல்லதை மட்டும் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி குற்றக்குறை சொல்றத தேவையில்லாத விஷயங்களை ஊசி கட்டுற மாதிரி கட்டிட்டு போய்கிட்டே இருங்க. சரிங்களா? என்ன நான் சொல்றது ஏதாவது தப்பா இருந்ததுன்னா தைரியமா பயப்படாம சொல்லுங்க. தப்புன்னு சொன்னா நானே தப்பானு அர்த்தம் ஆயிடுச்சு சார். என்னோட செய்தியை மற்றவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க தவிர உங்க அளவுக்கு யாருமே எனக்கு அக்கறையா அறிவுரை சொல்லவே இல்லை. அப்படியே இருந்துட்டேன் சார். உங்க வார்த்தைய நான் அன்போடு எடுத்துக்கிறேன். பரவாயில்லையே, எந்த நிலைமையில உங்க பேருக்கு களங்க வராம நான் பார்த்துக்கிறேன் சார். எனக்கு நம்பிக்கையை கொண்டு வந்துட்டீங்க. பாருங்க, இனிமே கோபப்படாத மனுஷனா வாழ்ந்து எல்லாருக்கும் உதாரணமா இருக்கணும். எல்லாரும் உங்களை பாராட்டப்படி நடத்துக்கணும். போயிடுவோம். நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாதுங்க. உங்க குடும்பம் சந்தோஷமா இருந்தா அது போறேன். சத்யா, சக்சஸ் சக்சஸ். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது உன்னை இப்படி பாக்குறதுக்கு. இந்த நன்மை நமக்கு எப்பவுமே இருக்கணும் ஐயா. சத்யா, நம்ம வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை. பிரகாஷ் சாருக்கு நம்மளால நன்றியை தான் சொல்ல முடியும். அவரோட உதவியால தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சது. அதெல்லாம் சரிதான் ஐயா. அவனுக்கு பாத்தியா, அவங்க லைஃப்ல கூட கடவுள் சுவாதம் கொடுத்தாரு. கடவுள் மேல பழிய போட நினைக்கிறது தப்பு சத்யா. கணவனும் மனைவியும் பிரிஞ்சு போக முடிவு செய்யும் போது கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கணும். நல்லா இருக்கு நீ சொல்றது. அவங்களுக்குள்ள என்ன சண்டை, ஏது பிரச்சனை எதுவுமே தெரியாது. அப்புறம் அவங்க இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், அப்படி பண்ணியிருந்தா தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு இன்னையா ரைட் இருக்கு. சொல்றது சரிதான். இருந்தாலும் மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காகவாவது நம்ம வருத்தப்பட்டு ஏதோ 2 பேரும் பிரிகிற அளவுக்கு போயிட்டாங்க. அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ கடவுளை வேண்டிக்கிறதுக்கு தகுதி அடிப்படை ஏதாவது இருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நானே அந்த ஆண்டவனாண்ட அவங்க திரும்பியும் நல்லா சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கு வர கடவுளை செஞ்சு கொடுத்தா காட்டுங்க. அவங்க 2 பேரும் அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழறதுக்கு அந்த நாளை அவங்க பார்த்து காத்துட்டே இருக்கோம். ஆமா, நம்ம குட்டி என்ன காணும்? உன் தங்கச்சி வீட்டுல அங்கேயே இருந்துட்டாளா? ஆமா, அவ இருக்கிறா. 2 விஷயம். ஏன் தங்கச்சிக்கு குழந்தை இல்லைன்னா அவ குழந்தையா வளர்றான். இன்னொன்னு, அவ அங்க இருக்கிறதுனால தானே நம்ம வேலைக்கு எல்லாம் போயிட்டு வரதுக்கு சௌகரியமா இருக்குது. ஏன் உனக்கு என்ன என் கஷ்டம் இல்ல? ஒண்ணும் கஷ்டம் இல்ல. எனக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பொண்ணை பார்த்துட்டே வரேன். எனக்கும் பார்க்கணும் தானே இருக்குது. சரி, நான் ஒண்ணு பண்றேன். இன்னைக்கு அந்த வீட்டு வேலைக்கு போயிட்டு திரும்பி வர சொல்ல பாப்பா அப்படியே கண்டினியூ பண்றேன். இப்படியே உன்கிட்ட பேசியிருந்தா எனக்கு வீட்டு வேலைக்கு நேரம் ஆகுது. ஆமா, நீ உன்னை கிட்ட அடிக்கடி சொல்லிய என்ன வேலைக்கு போயிருக்கேன்னு. சொல்ல போறேன். நீ என்ன சொல்ல பாருங்க, நானும் சொல்லிட்டா சொல்ல பார்ப்போம். சொல்லட்டுமா? பாருமா, இப்பதான் அந்த கம்பெனி புச்சா வேலைக்கு போயிருக்கிறேன். அங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதெல்லாம் நான் இன்னும் கண்டுக்காம கம்முன்னு இருப்பேன். அத்தையும் மீறி பிரச்சனை என்னன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அத்தை எல்லாம் உசார் பண்ணிட்டு கண்டும் கண்டுக்காம, எப்படி கண்டும் கண்டுக்காம முக்கியமா இந்த கோபமே வரப்படாது. சரியா? ஒயிட்டா நான் உண்டு, ஏன் உண்டு அப்படின்னு இருப்பேன். என்னால அத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க அவங்க கிட்ட ஒத்துக்கிற வாங்க. என்னதான் என்ன மாதிரி பேசினாலும் இது மாதிரி நடந்தா எனக்கு சந்தோஷம் தான். இது மட்டும் இல்லையா, உங்க ஒருத்தருக்கு இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்குது. சொல்றேன், அதிக மண்டையில இருக்கும். சொல்லு. முதல் பாயிண்ட் யாருன்னா அங்க எதுனா சண்டை போடுற மாதிரியோ கோமாவோ பேசினா நீ அங்க இருந்து நவுந்து போயிடணும். 2வது, யார் எங்கிட்ட இருந்தீங்க? யார் யாரு நல்லவங்க பாக்கிறதுக்கு எல்லாருமே நல்லவங்க தான் தெரிவாங்க. ஆனா யார் நல்லவங்கன்றது நீ தான் பார்க்கணும். அவங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். சரியா? 3வது பாயிண்ட், எல்லார் பத்தியுமே என்ன குறைச்சதுன்னு பேசுறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க என்ன பேசினாலும் அது வேடிக்குள்ள பார்க்க கூடாது. சரியா? எல்லாத்துக்கும் மெயின் பாயிண்ட் ஒன்று, செய்யற தொழில் அது என்னதான் இருந்தாலும் அதை தைரியமா நினைச்சு செய்யணும். அப்படியே அதுல கஷ்ட காலம் வந்தா கூட ஐயோ கடவுள் இப்படி பண்ணிட்டாரே நினைக்க கூடாது.
அது தானா போயிடும் அப்படின்றத நீ நம்பணும். ஏன்னா பெரியவங்க தான் சொல்லிக்கிறாங்க. ஏன் ஆகட்டுங்க. பழைய போக்குல இல்ல, நான் ரொம்ப மாறிட்டேன். ஏன்னா எனக்கும் குடும்ப பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் மறக்க முடியுமா என்ன? பாரு, என்னால மத்தவங்களுக்கு பிரச்சனையே ஏற்படாது. நான் மன உறுதியோட சொல்றேன், நம்பு நம்பு நம்பு. நம்பிட்டேன் நம்பிட்டேன் நம்பிட்டேன். சரி நான் வீட்டுல நேரமா இப்போ நான் போறேன். ஐயோ நாஸ்டா இருக்குது, காலையில தின்னுட்டு போயிடுவேன். மத்தியானம் என்னையா பண்ணுவேன்? கம்பெனி இருக்கிறடா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். எல்லாரும் ஹோட்டல் இருக்கும், ஸ்ட்ரைட்டா சாப்பிட்டா போகுது. யோ லைட்டா வேணாயா, பாடி கண்டிஷன் பாரு. லைட்டாவே சாப்பிடுங்க. இப்படி நடக்குது. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, என் பேத்தியும் பையனும் வர சொல்லுங்க. அவங்க வச்செல்லாம் வரட்டும். என்ன ஒண்ணும் சொல்ல, 5 நிமிஷத்துல நான் எத்தனை வந்துடுறேன். ஒன்றும் வேண்டாம். மோடி கிளம்ப மணி பாப்பா, என்ன பாப்பா மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது? ஏன் அப்பா வீட்டாங்க தனியா வந்த? எல்லாம் நான் எடுத்தாண்டி. அப்பா போன எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும்? போன் பண்ணியும் பார்த்தேன், ஆனா போன சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்பாவுக்கு என்ன முக்கியமான வேலை இருந்திருக்கும் ஆபீஸ்ல. பாப்பா என்ன ஒண்ணு சொல்ல ஆண்டி, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இப்படிலாம் கோவப்படக்கூடாது. சரியா? ஆமா, அப்பா இப்ப வந்துருவாரு. வந்த உடனே ஏன் என் போன் எடுக்கல அப்படின்னு கேட்டு இருந்துக்கும். அப்படியே கேட்டாலும் என்ன சொல்ல போறாரு? ஆபீஸ்ல நிறைய வேலைன்னு சொல்லுவாரு. நீ ஏன் அவசரப்பட்டு வீட்டுக்கு வந்த? அவ வெயிட் பண்ணி நீ அங்கேயே இருந்துக்குன்னு நடந்துக்குவாரு. நான் என்ன செய்ய முடியும்? ஊர் மாடியில இருந்து அம்மா கீழே வரும்போது தான் என்னையும் பார்த்தாங்க. வேணுமான்னு சொல்லி அம்மாவோட ஸ்கூட்டில ஏற்றி வீட்டுல விட்டுட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அம்மா உன்னை இட்டாந்து விட்டாங்க? ஏன் பாப்பா அம்மா வீட்டுல உள்ள கூப்பிட்டுக்கலாம்ல? கூப்பிட்டு பார்த்தேன், எந்த ஒரு பதிலும் சொல்லல. என்னையும் இந்த வீட்டையும் ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டு அம்மாவோட ஸ்கூட்டில ஏறி போய்கிட்டே இருந்தாங்க. எப்படி வருவா என் மருமக வீட்டுக்குள்ள? என் பையனா மனமாறி அவனா போய் அவனை கூட்டி வந்தாக்கா அவன் வருவான். அந்த நல்லது நடக்கும். அதை நம்ம பொறுத்தெடுத்து பார்ப்போம். நடக்கும்பா, நானும் சொல்றேன் நடக்கும். வாங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க பக்கல் பக்கல். நான் அப்படி டென்ஷன் ஆகுறீங்க. மொழி பாப்பா, தாத்தா அந்த பேசினாரு, ஆண்டி பொண்ணு காப்பியை தரேன். காஃபிய என் அப்பா வருவாரு, அவர்கிட்ட கொடுங்க. மோனிகா நில்லு. கொஞ்ச நேரம் உள்ள வெயிட் பண்ண முடியாதா? ஸ்கூலுக்குள்ள எங்க காத்துட்டு இருந்த நீ? உள்ள வேலை. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் நானே வந்து உங்களை கூட்டிட்டு போயிருப்பேன். தேவையே இல்லாம நமக்கு தேவையான ஒருத்தருக்கு தேவையே இல்லாம கஷ்டத்தை கொடுக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துச்சுமா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? யாருப்பா அவங்க? என்னோட அம்மா தானப்பா. என்னதான் அவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் அம்மா எப்படிப்பா மறக்க முடியும்? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல என்னால முடியாது. இனிமே அவங்களுக்கு உங்க அம்மா கிடையாது, ஜஸ்ட் டீச்சர். ஓகே? அவங்க எனக்கு எப்போதும் தெய்வம் தான். நீ என்ன சொல்ல வர? நீ குருவே தேவனே சொல்ல வரேன். சத்யா, சத்யா ஒண்ணும் இல்ல சத்யா. அப்பா உன்னை பத்தி பொறுமையா சொன்னாரு, அதுவும் பெருமையா சொன்னாரு. அவருக்கு வேண்டியதெல்லாம் நீ கரெக்டா செய்யாம. என்ன சார், வீட்டு வேலையை செய்யறதுக்கும் அப்பாவை பார்த்துட்டு தானே வேலைக்காரியா வந்துக்கிற. அப்பாவை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எனக்கு ஒரு அப்பா இருந்தா நான் எப்படி பாத்துக்கணும், அப்படித்தானே அப்பாவை பாத்துக்கிறேன். இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. ஆமா, உன் ஹஸ்பண்ட் கோகுல் வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு மத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. சார், எங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்ததே நீங்க தானே. உங்களுக்குதான் பெரிய டான்ஸ் சொல்லணும் சார். டான்ஸ் எல்லாம் உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. சரி, உனக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டுச்சுன்னா கேளுமா, நான் தரேன். சார், நான் முன்னமே சொன்னதுதான், எனக்கு அப்படி ஒரு நிலைமையே வராது சார். அம்மா அப்பா கொஞ்ச நாளாவே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே கோபப்படுறாருமா. உனக்கு என்ன தெரியுமா? உங்களை பத்தி நான் ஏதாவது பேச்சு எடுத்தாலே எரிஞ்சு விழுந்து இனிமேல் உங்க அம்மா பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு ரொம்பவே படிக்கிறாங்கம்மா. உங்களை பத்தி பேச எனக்கு உரிமை இல்லையாம்மா?
உண்மைதானமா சொல்றாரு. ஆனா நீ இதெல்லாம் உன் மனசுல வச்சுட்டு இருக்க? நீ படிக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும், சரியா? அதான் உனக்கு எதிர்காலம். அவரோட பார்வையில தான் நீ இருக்க. என் நிலைமை என்னோட போகட்டும். நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? அதான் எனக்கு வேணும். என்னம்மா நீங்க இவ்வளவு சுலபமா சொல்லிடுறீங்க? உங்க அப்பா புதுசு புதுசா ஆர்டர் போடுறாருமா. அவர் வர வரைக்கும் ஸ்கூல் போலிலே காத்துட்டு இருக்கணுமாமா. அதுல என்னமா தப்பு இருக்கு? அப்பா தானே சொல்றாரு. நேத்திக்கு நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். யோசிக்காம சட்டுன்னு முடிவு எடுத்துட்டு உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டது சரி இல்லைன்னா இப்ப எனக்கு தோணுது. அம்மா நான் உங்க பொண்ணுமா? இருக்கலாமா, ஆனா நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். உங்க அப்பா கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உனக்கு உங்க அப்பா தாமா. என்னம்மா இதெல்லாம்? நீங்க ஏமாந்து தனியா நிக்கிற மாதிரி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? மோனிகா, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் பேசக்கூடாதுமா. மோனிகா, நான் இங்க வரது உனக்கு பிடிக்கலன்னு நான் போயிடுறேன். சாரி, எங்க அப்பா நடந்துக்க விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். மோனிகா, இதெல்லாம் பேசக்கூடாது. அப்பா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. அவர் தப்பு பண்ணாலும் அம்மா அதெல்லாம் பெருசுப்படுத்தாம கவனிக்காம இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி மௌனமா நீ இருந்துடணும். ஆனா அவங்க இருக்கிற மௌனத்துக்கு காரணம் என்னன்னா புரியல. அம்மா, அங்கிள் என்ன சொல்ல வராரு? ஒண்ணும் இல்லம்மா, நீ உங்க அப்பா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்ற அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. மோனிகா, உங்க அப்பா வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ கிளம்பு. கிளம்புமா, ராஜாத்தில டைமாச்சுல. போமா, பாய். உமா, ஏற்கனவே நீங்க ஒரு முடிவில் தான் இருக்கீங்க. இருந்தாலும் மோனிகாவோட எதிர்காலத்தை நினைச்சாது இதுக்கெல்லாம் காரணம் யாரு என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் ஒரு வக்கீல், ரகசியத்தை காப்பாத்தியே பழகப்பட்டேன். கண்டிப்பா நம்பிக்கையோட என்கிட்ட சொல்லலாம். சார், நீங்க ஏதோ கற்பனையில் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். என் கனவை பத்தி நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இல்லாத ஒரு விஷயத்த சொல்லுன்னு என்ன கட்டாயப்படுத்த தேவை இல்லைன்னு தான் இப்ப என்னால சொல்ல முடியும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்னால தெளிவா சொல்ல முடியும். நான் அவர் விட்டு பிரிஞ்சு வாழ நினைக்கிறது என்னோட முடிவு. இருக்கலாம், வீட்டுக்காரன் விட்டு கொடுக்க உங்க மனசு இடம் கொடுக்கல. நீங்க ஒரு வித்தியாசமான லேடி. இருந்தாலும் மோனிகாவோட அவனுடைய படிப்புக்காவது ஸ்வாலாட உடம்பையா அதை நினைச்சாலும் என்னன்னு சொல்லல நீங்க. சார், என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். அவ படிப்புல ரொம்ப கெட்டி. She is a very smart girl, I see. இத பிரகாஷ் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க நல்லா படிச்சு மார்க் நிறைய வாங்கினா அதுக்கு காரணம் என் போய் சும்மா தானே உங்களை பத்தி பெருமையிலே பேசியிருக்காரு. ஓ, பரவாயில்லையே. எந்த விஷயத்திலேயாவது அவர் போய் சொல்லாம இருந்தாரே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இந்த சந்தோஷம் என்னைக்கு நடத்தி நிற்கும். அதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னொன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டாங்க. என்ன சார்? கேளுங்க கேளுங்க, நான் கோபப்பட மாட்டேன். என்ன, என் பொண்ணை பத்தி பேசி என்ன திசை திருப்பி இல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்லித்தான் ஆகணும்னு நீங்க நினைக்கிறதுதான். பிரகாஷ், உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்துறது உங்களுக்கு பிடிக்காம இருக்குன்னா இதே மாதிரி தொடர்ந்து பிரச்சனையை ஏற்படுத்தி வேடிக்கை பார்க்கிற பிரகாஷ் மேல உங்களுக்கு சந்தேகமே வரலையா? எனக்கு சந்தேகம் வந்துச்சு. எப்படின்னா, ஒரு நாள் உங்க மாமனார்கிட்ட பேசிட்டு இருப்ப அவர் என்ன கேட்டார், ஏன் சார் ஏதோ புஷ்பம் பண்ணாட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை பேசி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க சார், இதுக்கு காரணம் இல்லாமலா இருக்கும் அப்படின்னு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அது அவருக்கு ஏதோ தோணி இருக்கும். குடும்ப வக்கீல் கேட்கிறாங்க, சும்மா சொல்லி இருப்பாரு. அதுவும் இல்லாம அப்படி சொன்னா அவரோட மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்கும். ஆனா உங்க ஆறுதலுக்காக நான் சொல்ல வந்தா அது உண்மையா இருக்காது. இருக்கும் இருக்கும். உங்களை ஒரேடியா ஒதுக்கி வச்சுட்டா பிரகாஷுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் அவன் சந்தோஷமா வாழலையா? இது என்னுடைய பார்வை. ஆனா என்னோட பார்வையில அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தான் இப்ப என்னால சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் நான் அவரை பத்தின எந்த ஒரு தவறான வார்த்தையும் கேள்விப்பட்டதே இல்லை. பரவாயில்லையா, நான் எப்படி கேள்வி கேட்டாலும் பிரகாஷ விட்டு கொடுக்காம நீங்க பதில் சொல்றீங்க. என்ன நான் உங்க வக்கீல், எனக்கும் சில விஷயங்கள் என் காதுபட போய் அப்படியே வந்து போயிட்டா இருக்கு. இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா? ஏன் பொய்யா இருக்க கூடாதா? யாரு நடு
வந்துரு. ஏன்னா தற்கொலை பண்ணிக்கோயா? அதெல்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன் ஐயா. ஆ ஏன்னா நான் ஒரு தமிழன். சரி அதுலயும் மானஸ்த. சரி என் குடும்பத்துக்காக நான் மழை உழைக்க கொண்டேன் ஐயா. சரி. அதே நேரத்துல என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. உன்னோட என்ன நல்ல எண்ணம் தான். என்கிட்ட குமாசா இருந்த வேலை விட்டு ஓடி போயிட்டேன். சரி இப்ப நீ எதுக்காக வந்த? அதை நான் அப்பவே மறந்துட்டேன். ஆ, இப்போ இங்க நான் எதுக்கு வந்தேன்னா சரி வீட்டுக்கு போய் யோசனை பண்ணிட்டு வா. ஐயா 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 இருங்க. சொல்ல வந்தத சொல்ல விடுங்க. சொல்லு. என் மன கஷ்டத்தை நான் உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்டயா சொல்லு. சரியா ஐயா? நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வாங்க உடனே கண்ணா அப்படிதான் திட்டாங்க ஐயா. என்னடா வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் நான் இதை கூட கேட்கக்கூடாதா? அப்படியா கேட்டா என்னடா அடின்னு அடிக்கிறாங்க. என்ன சாமி முடியலையா? ஐயா, ஐயா, நீ டெய்லி குளிச்சுட்டு போனா உன்னை என்ன ரொம்ப கொஞ்சுவாங்களா? நீ அதை விடு. நீ எதுக்காக என்ன பார்க்க வந்த? என்ன விஷயம்? கேட்டீங்களா? ஆ, என்ன அடிச்சவங்க பேரு ஆ, கேஸ் போடணும். சரி போட்டு கொடுக்கணும். சரி. தண்டனையா வாங்கி கொடுக்கணும். ஆ, இது எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். கண்டிப்பா நான் செய்யறேன். ஃபீஸ் கூட நீ தர வேணாம். யார் மேல கேஸ் பண்ணுவோம்? பொண்டாட்டி மேலையா? ஐயா அவ தங்க தங்கம் சரி யார் மேல போ? என் மாமியார் பேரு. சார் ஆ, அவரோட வீட்டுக்கு போனீங்களா? என்ன மேடம் நீங்க என்ன ரெண்டு பேரும் சட்டப்படி பிரியவே இல்லை. அதுக்குள்ள அவரோட வீடு சொல்றீங்க. உங்க வீடுமா? ஆ? பெண்களுக்கு பிறந்த வீடு இருந்தாலும் பூந்த வீடு தான் நிரந்தரம். என்ன பண்றது சார்? அவரோட முடிவு தான் என் முடிவுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் பார்க்க தான் போறீங்க. என் முடிவு தான் அவரோட முடிவா இருக்க போகுது. நான் ஒரு வக்கீல். என்னையே நீங்க குழப்பிட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும். அவரை கம்பேர் பண்ணதுனால தான் டைவர்ஸ் பத்திரத்துல உங்க விருப்பப்படி நீங்க தேர்ந்து போட்டீங்க. கரெக்டா? ஆமா சார், நான் முடிவு எடுத்துட்டேன். ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை அதுவும் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா என் பொண்ணு என் பக்கம் தான் வர வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் சரியான முடிவு. நான் சொல்லாம வந்து அதுக்குள்ள நீங்களே முடிஞ்சிட்டீங்க. என்ன சார் சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏதோ வித்தியாசமா சொல்றீங்க. ஒருவேளை என் கணவர் ரொம்ப ரொம்ப நல்லவன். அவனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, அதனாலதான் உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டான். சார், ஆரம்பத்துல பிரச்சனையை உருவாக்குனது நான் இல்ல. என் பொண்ணு வளர வளர பிரச்சனையை உருவாக்குனதே அவர்தான். அவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதை பத்தி இப்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப வெறுப்பா இருக்கு சார். சமயத்துல அவரோட பிஹேவியர் ரொம்ப அலுவலப்பா கூட இருக்கு சார். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி அது விடுங்க. விடுங்க சார். அது விடுங்க. உங்க மாமனாரை பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. அவர் உங்களை பத்தி விசாரிச்சார். என் மருமக உமாவை பார்த்தீங்க, அவன் எப்படி இருக்கான்னு ரொம்ப வேதனையோட கேட்டாங்க. அவரோட முகத்துக்காக தான் சார் பாக்குறேன். அவரை தனியா விட்டு போனது சரியில்லைன்னு தான் என் ஹஸ்பண்டோட தகாத வார்த்தைகள்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுமையா வாழ்ந்துட்டோம். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா பிரகாஷ் மனசும் மாறி இருக்கும். உங்க மேல அன்பா பாசமா உங்க கூட பழகி இருக்கான். இந்த நிலைமை வந்துருக்காதுல்ல. சார், அன்னைக்கு போராடிக்கிட்டே நிம்மதியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு முடிஞ்சது போராட்டம்னு அமைதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். இருந்தாலும் நீங்க ஏன் பிரகாசம் விட்டு ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கு புரியல. ஆனா தேடிட்டே இருந்தேன், கிடைக்க மாட்டேன். அது வேஸ்ட் சார். ஆனா இத்தனை வருஷம் அவர் கூட வாழ்ந்த நானே என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் சார் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிறீங்க? உங்க குடும்பத்து மேல உள்ள அக்கறைமா எங்க குடும்பமும் உங்க மாமனார் குடும்பமும் ரொம்ப வருஷமா ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கும். அதனாலதான் இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்கும். அதுக்காக நான் வருத்தப்படுறேன் சார். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம். நான் அட்வொகேட் ராமசாமி தான் பேசுறேன். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா இது நடக்குமா?
எஸ், பிரகாஷ் தான் பேசுறேன். ஆமா சார் நான் தான் கோகுலுக்கு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டேன். என்ன விஷயம்? சார் காட்டப்படாதீங்க. கோகுல் 4 மாசம் ஒழுங்கா தான் கம்பெனியில வேலைக்கு வந்துகிட்டு இருந்தான். அவனோட கண்ட்ரோல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஆளு ஏதோ கோபமா பேச கோகுல் அவனை கண்டபடி அடிச்சுட்டான். கேட்டா ஆமா அவன் தப்பு செஞ்சா அடிச்சேன் அப்படின்னு சொல்றான். கோகுல் நல்லவன் தான், ஏதோ ஓரளவு படிச்சிருக்கான். அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது இங்க இருக்க சில கம்பெனியில தொழிலாளியா ரவுடிசம் பண்ணியிருக்கான்னு. சரிங்க சார், நான் கோகுலுக்கு பேசுறேன். இப்போ அவன் எங்க இருக்கான்? தேவைப்பட்டா நீங்க அவனை போலீஸ் ஜெயில போய் பாருங்க. சாரி சார். அப்பா தண்ணி வெள்ள இருக்கேன், வாங்க குளிக்க போலாம். சத்யா, சார் அப்பாவை நான் குளிப்பாட்டுறேன், நீங்க கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க சார். உங்க ஹஸ்பண்ட் வீட்டுல தான் இருக்காரு. எங்க சார் ரவிக்கு வீட்டே வரவே இல்லை. இருந்தாலும் நான் போன் பண்ணி பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. எதுனா வேலை விஷயமா வெளியூர் அனுப்பிடுவாங்க போல. இது வயசுமா போறதுதான் சார். சத்யா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் இப்ப ஜெயில இருக்காரு. சார் ஆமா, அவர் பண்ண தப்புக்கு கம்பெனி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணுமோ அது சரியா பண்ணிட்டாங்க. சார் என்னென்னமோ சொல்றீங்களா சார்? அப்படின்னா அதனால மாறவே இல்லையா? ஐயோ சார், இப்பதான் சார் 3 மாசம் தான் சார் வேலைக்கு போய் ஆகுதுனால அதுக்குள்ள மறுபடியும் இப்படி பண்ணிட்டாங்க. ஆனா திருந்தவே மாட்டான். என்ன பண்றது? அவன் அப்படிதான். பிரகாஷ, அந்த பையனை வெளியே எடுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். அவன் தலையெழுத்து அப்படி இருக்கு. இல்லப்பா, என் தலையத்துன்னு சொல்லுங்க, அதான் சரியா இருக்கும். அதனால கட்டிட்டு இந்த ஜென்ம பூரா நான் இப்படி பண்ணுவேன்னு விஜய் பால. ஏமா அப்படி சொல்றேன்? சொல்லுமா, புருஷனை மாத்தி நிறைய பேரு தன் குடும்பத்துக்காக தன்னையே மாத்திக்கிட்டு பாட்டு நடத்திக்கிட்டு இருக்கவங்க இருக்க தானே செய்யறாங்க. எதுக்கு மாறணும், ஏன் மாறணும் அப்படின்னு சொல்லி வதாண்டாவாதம் பண்ணிக்கிட்டு தன்னை பத்தியோ தன் குடும்பத்தை பத்தியோ கவலையே படாம காரணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இருக்க தானே செய்யறாங்க. பேசுறேன் சார், உங்களாண்ட ஒரு விஷயத்தை அந்த ஆளை பத்தி மறைச்சிட்டேன் சார். என்ன மனுஷனியை பெற்ற? சார், அந்த ஆள் இப்படிதான் சார் வேலைக்கு போற இடத்துல எல்லாம் சண்டை வச்சுட்டு வேலையை விட்டுட்டு கை வச்ச வேலை காட்டிட்டு அப்பப்போ ஜெயிலுக்கு போறதும் வருதும் பயக்கமா வச்சுக்கிறான் சார். இவன் அனுபவத்தை சொல்ற, கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. சரி, நீ இவ்வளவு கவலைப்படாத. எங்க குடும்ப அட்வொகேட் ராமசாமி கிட்ட சொல்லி உன் ஹஸ்பண்ட் எப்படியா வெளியே கொண்டு வர பாக்க. நீ போய் வேலையை பாரு. நானும் வேலைக்கு போறதுக்கு அதுக்கும் சிபாரிசு. இப்போ அதனால ஜெயில இருந்து வெளியிட்டாச்சு, அதுக்கும் சிபாரிசா? என்னத்த சொல்ல கடவுளே. உமா விஷயத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது யோசிக்காம நீ ஏதோ ஒரு போக்குல போகக்கூடாத பாதையில போய்கிட்டு இருக்கப்பா. அது ரொம்ப தப்பு. சின்ன சின்ன தவறுகளை தெரிஞ்சோ தெரியாமலோ செய்துட்டா யாரா இருந்தாலும் மன்னிச்சிடலாம். ஆனா உமாவை விவாகரத்து பண்ண முடிவெடுத்துக்கிறது ரொம்ப பெரிய தப்புப்பா. பொதுவா பெண்கள் வாழ்க்கையில வாழத்தான் ஆசைப்படுவாங்க. வாழாமட்டே இருக்கிறதுக்கு எந்த பொண்ணும் ஆசைப்படுறது. அப்பா, எனக்கு என்னோட ஆசைதான்ப்பா முக்கியம். நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் முன் வச்ச காலம் பின் வைக்கிற கெட்ட பழக்கம் எனக்கு இல்லை. ஆமா, உமா பத்தி இவ்வளவு நாள் பேசாம தானே இருந்தீங்க. திடீர்னு என்ன அவன் மேல பாசம் கூடி போச்சோ? வேணாப்பா, உமாவை மறந்துடுங்க. எப்படிடா, எப்படி அவளை என்னால மறக்க முடியும்? இந்த குடும்பத்துக்கு ஒரு மாறிச்ச கொடுத்தவன், குடும்பத்துக்கு குலவரக்கா இருந்தவன், அவளை என்னால எப்படி மறக்க முடியும்? தம்பி, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் முடிவெடுக்கிறது நீயோ நானோ இல்ல,
எல்லாம் அந்த கடவுளோட செயல். உமாவோட ஜாதகத்தில் நடக்கிறது எல்லாமே என்னோட செயல். அப்பா நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு தெரியும் அம்மாவை நீங்க இன்னும் மறக்கல. அம்மா உங்க நினைச்சா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாத்தியா பாத்தியா மோனிகா என்ன சொல்றாங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ காட்ட போறீங்க. அந்த நம்பிக்கை தாத்தா அதுல நீங்க உறுதியா இருங்க. மோனிகா நீ கொஞ்சம் வாய போடுறியா? அப்பா தேவையில்லாம அவனுக்கு விஷத்தை உண்டாக்காதீங்க. அவன் ஒரு சின்ன பொண்ணு, தெரியாதவங்க ஏதோ பேசிட்டு இருக்கா. நீங்க வேற துணிதலா இருக்கீங்களா? வேற வழி ஏன்னா நான் என்ன சொன்னேன் அதே தான் மோனிகாவும் சொல்றான். இதுல உனக்கு என்னப்பா கஷ்டம்? இந்த மாதிரிப்பா குடும்பங்கிறது ஒரு கோயில் மாதிரி, அதுல நேர்மை இருக்கணும்பா. இந்த பெரியவங்களே இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. மாணவர்களுக்கு நீங்க நினைச்சபடியே கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா முடியும். அப்பா 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 இது பாச்சு அப்பா இது பாச்சு அப்பா மோனிகா மோனிகா சத்யாங்க சத்யாங்க உள்ள இருக்கான்னு பாரு, உள்ள போய் பாரு. அப்பா அப்பா ஒண்ணுலப்பா ஒண்ணுலப்பா உள்ள இல்லப்பா. உள்ள இல்லையா? அப்பாவை பாத்துக்காம எங்க போனாவ? எனக்கு போனோம். அப்பா தூக்கு. அப்பா அப்பா இருந்துங்கப்பா. என்ன பொம்பளை நீ? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்பாவோட தனியா வர முடியாது, அப்பாவை யாராவது கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வைக்கணும்னு படிச்சு படிச்சு சொன்னது உன் மண்டையில ஏத்திக்கலையா? ஏன் ஈடு வேற ஏதாவது ஞாபகம் வந்துருச்சா? சார் என்ன சார் வாயில வரதெல்லாம் பேசாதீங்க சார். நான் கொஞ்சம் பேசுறா ஊர்ல இருந்து கிளம்ப சொல்ல எனக்கு உடம்பு சரியில்ல, ஒரே தலை நோக்கடா இருந்தது. ஆனா அதுக்குள்ள டோர் கேப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு லேட் ஆகி போகுது ஒரே இருந்த சரிங்க எல்லா வேலையும் முடிச்சுக்கின்னு ஏன் நான் போக சொல்ல அப்பா கூட கட்டில் தான் பட்டிருந்தாரு. ஆமா சார் அப்பா எப்படி அங்க இங்க வந்தாரு? எங்கேயே கேட்கலையா நீ? உன்னையெல்லாம் நம்பி மோனிகா தாத்தாவை பாத்துக்கோ வர. அப்பா என்னப்பா என்ன ஆன்ட்டி மூணு நினைப்பா இருந்தீங்க? அப்பா கோபப்பட வச்சிட்டீங்களா? என்னம்மா தாத்தா தவறி கீழே விழுந்தனாலதான் அப்பா கோபப்பட்டாரு. அப்பா உன் பர்ஸ்ல காலையில 500 ரூபாய் வச்சுட்டு போனேன், பர்ஸ்ல பணத்தை காணும். மோனிகா நீ ஏதாவது பணத்தை எடுத்தியா? அப்பா எனக்கு பணம் வேணும்னா நான் உங்களை கேட்க போறேன். பர்ஸ்ல பணத்தை காணும். மோனிகாவை இருக்கல வீட்டுல மோனிகாவுக்காக வேலைக்காரி வீட்டுல இருக்கா, அதை எடுத்துருக்கலாம். சத்யா பணத்தை எடுத்து வந்துதான் ஒழுங்கா மரியாதையை கொடுத்துரு. நீ தான் திரும்பி இருக்க திருட்டு ராஸ்கல். ரெடி வீட்டு வேலை பண்ற பொம்பளைக்கு வெளியே வேலை என்னன்னு கேட்டா மருந்து மாத்திரை வாங்கிட்டு போவாங்க வந்து ஜீரா சுத்துற. சார் நிறுத்து சார். வர வாயில வர வார்த்தையில என்னென்னமோ பேசுறீங்க. என்ன கொஞ்சம் பேச விடு சார். அந்த மாதிரி பொம்பளை எல்லாம் நான் கிடையாது. கஷ்டப்படுறோமே தவிர சத்தியத்தை கட்டுப்படி வாழவே இந்த சத்தியா. இங்க பாரு சார் மாப்பிள்ளை வயல தான் சார் நான் போயிருந்தேன். தலைநாப்ப எடுத்து பாரு சார். சும்மா வாயில வரதெல்லாம் பேசுறீங்க. அந்த மாதிரி பொம்பளை நான் இல்ல சார். சின்ன விஷயத்துக்கு நீ எப்படிப்பா உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு கம்மி இது. இன்னும் நம்ப மாட்டியா சார்? நம்ப மாட்டேன் சார். என் வயித்துல என் குழந்தை இருக்குது, அது மேல ஆணையா சொல்றேன். அந்த காசை நான் எடுக்கல, எனக்கு அதை பத்தி தெரியாது தெரியாது. பண்ணிட்டு நீதி கஞ்ச வலிக்கிற தேவைப்பட்டா கேளு கேள்வி விட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆளு நடப்போது பணத்தை எடுத்திருக்கிறேன். ஒன்னெல்லாம் சார் தேவையில்லாத வார்த்தையை பண்றீங்க சார். இவ்வளவு வார்த்தை சொல்றீங்களா? எப்படி சார் நல்ல போறீங்க? தத்துவமா தத்துவமா எங்க பேசுற? உன்ன மாதிரி திருட்டு பொம்பளைங்களா என்ன தத்துவம் வேண்டியது? உன்ன மாதிரி பொய்யான பொம்பளைங்களை பார்த்தாலே என் வாயில வார்த்தைகள் தேவையில்லாம வேற மாதிரி வந்துடும். மேற்கொண்டு நீ ஒழுங்கா வெளியே போ. போதும் சார், என்ன அனாவசியமா பேச வைக்காதீங்க. ஆமா நான் என்னத்துக்கு போறோம் போது வெட்டிலே இருக்கீங்களா? பாருங்க சார் முடிவான்னு சொல்றேன். எனக்கு அந்த காசு பத்தி எதுவும் தெரியாது.
வேணும். அதான்ப்பா முக்கியம். டேய் அவன் ரொம்ப கிளியரா சொல்றான். நான் பிரகாஷ் தான் விரும்புறேன், அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவர் தான் எனக்கு கணவரா வரணும். இதுக்கு நீ ஒத்துட்டு தான் போனோம், கண்டிஷன் போடலாடா. என்னப்பா இது? புவனா சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லப்பா. அப்பா புவனா எப்பயுமே நாம சொல்படி கேட்கறது கிடையாது. ஏன்னா அவனுடைய பிடிவாத குணம். அப்பா பிரகாஷ் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, அவன் நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்தவன் எத்தனையோ நம்ம சொல்லி பார்த்தோம். ஆனா அவன் கேட்கிற மாதிரி இல்லடா. ஒரு விஷயம் சொன்னாங்க, நமக்கு ஒரு குடும்ப கௌரவம் இருக்கு, என்னுடைய ப்ரொசீஜரை காப்பாற்ற எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குடா. என்னமா சொல்றா? பாருங்க, அவரோட தான் நான் வாழ்வேன், அவர் நிறைய தான் நான் இருக்கேன், எனக்கு வேற எதுவும் எந்த மாப்பிள்ளை பார்க்க முடிவு பண்ணாதீங்க எனக்கு மிரட்டாடா. அதுக்கு நீங்க என்னப்பா செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? பிரகாஷையும் புவனாயும் பிரிக்கிறதா நினைச்சு நீங்க இருக்கிற பிரகாஷ மைசூர்ல கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சீங்க, உங்க செல்வாக்க பயன்படுத்தி. ஆனா அப்படியாவது அவங்க பிரிஞ்சிருவாங்க நினைச்சீங்க. அது மட்டுமா, உங்க ஹையர் ஆபீசரோட பயன்படுத்தி அவரை மிரட்டி பாத்தீங்க. ஆனா அவங்க படிக்கல. இது உங்களுக்கு தெரியாதுப்பா, எனக்கு வர இன்ஃபர்மேஷன் பா. ரகு, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் இந்த விஷயத்துக்கு அப்புறம் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க எதுவும் கேட்கற மாதிரி இல்லை. ரகு, நான் அவங்களுக்கு கிளியரா சொன்னேன், இது அந்த விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணுமே அப்படியே புரியாம இருக்கான். நான் என்ன பண்ணேன்? அப்பா ஆனா நீங்க சும்மா இருந்தீங்களாப்பா? பிரகாஷோட வீட்டுக்கே போய் அவனை மிரட்டிங்க. அப்ப நான் என்னப்பா சொன்னேன்? அப்பா புவனாவோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம், அதனால தயவு செய்து புவனாவும் பிரகாஷ் ஒருத்தர் விரும்புறாங்க, அவங்களுக்கே அவங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்கள்கிட்ட கிழிச்சுனேப்பா. நான் இல்லைன்னு சொல்லலையடா. ஆனா அன்னைக்கு நான் அவங்களை கண்டுபிடிச்சு திட்டி அனுப்பிச்சிட்டேன், அது என்னுடைய தப்பு தான். ஆனா என்னால அதை ஃபீல் பண்றேன்டா, எல்லாம் ஒரு பண்ண முடியலடா. ஆனா அவங்க நல்லவங்கப்பா, உங்ககிட்ட அவங்க பேசுறதுக்கு பயந்து, ஏன் நீங்க பெரிய பணக்கார, பெரிய செல்வந்தர், ஆனா உங்களுக்கு உங்க பொண்ணோட வாழ்க்கை முக்கியமா தெரியலப்பா. ஆனா அவங்களுக்கு பிரகாஷோட வாழ்க்கை முக்கியமா தெரிஞ்சதுப்பா. அவங்க அப்பா நம்ம வீட்டுக்கு தேடி வந்து 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு கேச்சு கேட்டாரு இல்லையாப்பா? இல்லைன்னு சொல்லடா, அன்னைக்கு அவன் திட்டி அனுப்பிச்சேன் உண்மைதான். ஆனா இப்ப நான் ஃபீல் பண்றேன்டா, உண்மைதான் ஃபீல் பண்றேன். இப்போ என்ன பண்றது? அப்பா பிரகாஷோட வாழ்க்கையில எப்படி எல்லாம் நடந்ததோ, ஆனா புவனோட வாழ்க்கையில நமக்கு எல்லாமே தோல்விதான் பாவிச்சோம். ஆனா பிரகாஷ் அவங்க அப்பாவுடைய வாக்க வேற வாக்கா எடுத்துக்கிட்டு இங்க ஸ்கூல்ல வேலை செய்யற ஏழை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதையே காலம் காட்டி இங்க மெட்ராஸுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாப்பா. அதோட அவங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனா அப்புறம் தான் நம்ம வீட்டுல பிரச்சனை ஆரம்பிச்சு. ஒண்ணா அவன் எதையும் கேட்கிற மாதிரி இல்லடா. தைரியமா என்கிட்ட நேரம் பேசுறான், எனக்கு வெக்கப்பட்டு சொல்றேன். அப்பா நான் பார்க்க முடியாது, அப்புறம் நினைவோட வாழ்வேன், என்ன ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா நான் தற்கொலை பண்ணி சாதுன்னு சொல்லி எனக்கு மிரட்டுறாடா. அப்பா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கப்பா, இந்த அளவுக்கு அவ பேசுறதுக்கு யாருப்பா காரணம்? யார் காரணம்? நீங்க தான்ப்பா. உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய வரட்டு பிடிவாதப்பா. அப்பா இப்பயாவது நான் சொல்றதை கேளுங்கப்பா. பிரகாஷோட அவங்க அப்பா கிட்ட போய் முறைப்படி சம்மதம் பேசி முறைப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்போம்ப்பா. அதுதான்ப்பா எனக்கு நல்லதுன்னு தோணுதுப்பா. இனிமே யூ ஆர் ரைட். நானும் அந்த மனுஷங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டதா எனக்கு மனசு ஆகுது. அது செய்யற கண்டிப்பா செய்யறேன். அப்பா உண்மையாப்பா? டாடி யூ ஆர் கிரேட் டாடி. தேங்க்யூ. சொல்லும்போது கொஞ்சம் கூட இல்லாம என்ன வேணும்? சார் பேச சொல்ல யோசிக்க மாட்டாரா மேடம்? எப்படி எல்லாம் பேசினா தெரியுமா? என்ன தெரியும் சொல்லிட்டாரு மேடம். அது மட்டும் இல்லாம என்ன பேச விளையாட கூட எங்க பேச விடல மேடம். அதுக்கப்புறம்
அதுதான் அவர்கிட்ட போன பேசி பாக்குறேன். மறுபடியும் வேலைக்கு போகத்தான் வேணும். மேடம் Please, என்னோட அன்பான வேண்டுகோள். மேடம் உங்க மேல நான் ரொம்ப மதிப்பு வச்சுக்கிறேன். நீங்க சொல்றீங்க நம்ம வீட்டுக்கு எப்படி மேடம் என்னால திரும்பவும் வேலைக்கு போக முடியும்? அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்போ என்ன உள்ள இருந்து தரன்னு வெளியே இழுத்து தள்ளதோட இல்லாம உயிர்ந்த என்ன இன்னாரு கூட சத்தம் பண்ணிக்காம கதவை டபாட்ட மூஞ்சி மேல சாத்துனாரு. மேடம் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை தெரியுமா? சத்யாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போலான்னு தான் இருந்தேன். நான் சத்யா தான் முதல்ல உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு சொன்னேன். நானும் அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வேகமா வந்தேன். சரியா, நான் உன்னை அந்த வீட்டுக்கு வேலைக்கு போக சொன்னப்போ என் வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுத்து அவர்கிட்ட சம்பளத்தை பத்தி எந்தவித டிமாண்டும் பண்ணாம அந்த வீட்டுக்கு வேலைக்கு போன உனக்கு இப்படி ஏதாவது நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போங்க மேடம், எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சா போனேன். நம்ம என் தலைவரு இப்படி நடந்து போச்சு. ஆனா மேடம் என் மனசுல எவ்வளோ கஷ்டம் இருந்தது. ஆனா அதெல்லாம் காட்டிக்காம இங்க தானே போன வேலைக்கு. சத்யா, உன் கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்காக நீ மறுபடியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நடந்த அத்தனையும் மறந்துட்டு அவரோட அப்பாவோட மகத்துக்காக நீ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனா நான் சந்தோஷப்படுவேன். சத்யா, மறக்கிறதும் மன்னிக்கிறதும் பெண்களுக்கு இயல்பாவே வரும்னு சொல்லுவாங்க. ஆனா என் வாழ்க்கையில என்னால அப்படி இருக்க முடியல. மேடம் நீங்க நிறைய படிச்சவங்க என்னமோ சொல்றீங்க, முடிவுல எனக்கு தெரியும். நான் அப்படி இல்லை மேடம், நான் படிக்கிறது முட்டாள் தானே. எனக்கு எது சரி எது தப்பு என்ன பேசுவாங்க எதுவுமே தெரியாது. நீங்க சொல்றீங்க நான் மதிப்பு கொடுக்குறேன். ஆனா அந்த வீட்டு அம்மா அம்மா என்ன வயசுல அடிக்குதுங்க. அம்மா அம்மா நீ அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. நான் பிரகாஷ்கிட்ட என்ன நடந்து கேட்டுட்டு ரெண்டையும் யோசனை பண்ணி தான் நான் ஒரு முடிவு வருவேன். சார் நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும் சார். சார் நான் ஏழை, அவங்க பக்கத்துல நியாயம் இருக்குன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? யோசனை பண்ணி நியாயப்படிதான் முடிவு எடுப்பேன். அதை நீயும் பார்க்கவே போற. சார் நானும் பார்த்துருக்கேன் நிறைய வக்கீல்களை அநியாயம் செஞ்சவங்களுக்கு நியாயத்தை தேடி கொடுத்துட்டு மறைமுகமா பணத்தையும் வாங்கிட்டு ஏமாந்து போயிட்டு என்ன மாதிரி ஏழைங்க தான் சார். சார் என் மனைவி எனக்கு அபாஷனா ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருக்கா. அதுக்கு காரணம் யார் சார்? இது இருக்கிறாரு அவர் தான். சார் நீங்க ஒரு வக்கீல், இதுக்கு என்ன தண்டனை அவர் வாங்கி கொடுக்க போறீங்க சொல்லுங்க சார், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் இப்படி கோபப்படுறீங்க? சொல்ல வேண்டியது கொஞ்சம் நிதானமா பொறுமையா சொல்லுங்க. அப்பதான் கேட்கறவங்களுக்கு உங்க மேல ஒரு பரிதாபம் ஏற்படும். என்ன அதெல்லாம் எனக்கு தேவையில்லை மேடம். இந்த மாதிரி நேரத்துல பாவம் பார்க்கறது பரிதாபம் பத்தி பேசுறது இதெல்லாம் அந்த பணக்காரங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். அதெல்லாம் வழக்கமா பேசுறதுதான். என் வாழ்க்கையில அதை நிறைய பார்த்துருக்கேன். ஆனா என்னை ஏமாத்த முடியாது மேடம். உங்களை ஏமாத்தி நாங்க பெருசா என்ன சாதிக்க போறோம்? அது உங்க வக்கீலுக்கு தான் தெரியும், அவர்கிட்டயே கேளுங்க. என்ன சொல்றீங்க கோகுல்? பேசுறது பொறுமையா இருக்கு, பொறுமையா. ஒரு முடிவோட வந்திருக்கேன். கோகுல், நான் சொல்ல போறேன் உங்களுக்கு காது கொடுத்துட்டு உன்னோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஆபரேஷன் ஆனதுனால குழந்தை இது எங்களுக்கு எல்லாருமே வருத்தம் தான். இது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி நீங்க நிறைய கற்பனை தான் பண்ணிருப்பீங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லப்பா. சார் என்னதான் சொல்றீங்க? இல்ல கதையா சொல்றீங்க. போங்க சார், நீங்க தான் ஒரு கதையா. சார் இங்க நடந்த விஷயம் அத்தனைக்கும் பிரகாஷ் தான் காரணம். இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார், தெரியும். சார் நீங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சார், நம்பிக்கை இல்லை. அதனால நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். இங்க நடந்த அத்தனையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போறேன். நீங்க வச்சுட்டானா முடிஞ்ச ஆளுநர் பார்த்துக்கணும் சார். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த போலீஸ்
பொல்லாதவன் ஆயிடுற, அப்புறம் என் பவரை காட்ட வேண்டியது என்ன? நோட்டீஸ் நான் வரேன். சிரிப்பதா வருது, ஆனா இவனுக்கு ட்ரீட்மெண்டே வேற. அதான் சார் கரெக்ட். இவன் என்ன மிரட்டுறான், கொலை செய்ய பாக்குறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன சார் ஆச்சு? ஐயோ வேண்டாங்க, பிரச்சனை பெருசாயிடும். எனக்கு அந்த காலை பத்தி நல்லா தெரியும். முதல்ல அவர்கிட்ட பேசி பாக்குறேன், அப்புறம் நான் அப்டேட் பண்றேன். இப்ப நம்ம போலாம். நீ அவன்கிட்ட என்ன பேச போற? அவனெல்லாம் டீல் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கணும் சார். எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் பாக்குறேன். நீங்க இப்படிதான் யோசனை பண்ணிட்டு எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல பேசி பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். உங்கள்கிட்டயே விட்டுருவோம். நீ வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என் ஒய்ஃபு அவங்க விட்டுட்டாங்க. என் மனைவி எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இவங்க உமா நிறைய பிரச்சனை எல்லாம் முடியணும்னு. இப்போ என் பொண்ணோடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சொல்ல விருப்பப்படி நீ உன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். அதுல ஒன்றும் மாற்றமே இல்லையா? அதுல நோ சேஞ்ச் இருக்கு. இன்ஃபேக்ட் உமாவே என்ன டைவர்ஸ் பண்றதா முடிவு எடுத்துட்டான். இன்னும் 3 days அதுக்கப்புறம் உமா கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சோம். அன்னைக்குதான் நானும் புவனாவும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதா எல்லாருக்கும் பொண்ணானா. ஆமா, புவனா எங்க? கல்யாண விஷயமா ரெண்டெல்லாம் பார்த்து சொல்லிட்டு வரேன் போயிருக்கான். ஆமா, இந்த கல்யாணம் அன்னைக்கே ஆகியிருக்கணும். என்ன பண்றது, எங்க கல்யாணம் இன்னொரு தரப்பட்டு போச்சு. கண்டிப்பா எனக்கு வருத்தப்படும். அப்போ அது நேரம் போகும். அந்த நேரத்தை நான் எதுவும் ஃபீல் பண்ணேன், என்னால முடியல. ஆனா இப்ப நினைச்சு நான் ஃபீல் பண்ணேன். எது நடக்கணுமோ அது அன்னைக்கு நல்லா நடந்தது. நடந்தது நன்றாக நடந்ததுன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா எது நடக்காம போச்சோ அது நல்லாவே நடக்கிறது இன்னைக்கு. ஏன்னா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இல்லையாப்பா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்பா அப்புறம் நீ என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு? அப்பா அப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா, புவனாவோட கல்யாணம் முடிய போகுது. அடுத்தது யாரு? நான் தான். அப்பா உங்களுக்கே தெரியும், என்னோட கல்யாணம் எந்த வித தொந்தரவு இல்லாம, ஐ மீன் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும். அதான்ப்பா எனக்கு வேணும். கண்டிப்பா. சார் என்ன குறிப்பிட்டு சொல்றாருன்னு நினைக்கிறேன். என்ன சார் குத்தி காட்டுறீங்களா? பரவாயில்ல, நான் வருத்தப்பட மாட்டேன். பிரகாஷ், நான் அதை மெயின் பண்ணி சொல்லல பிரகாஷ். எங்க அப்பாவுக்கு தெரியும் எனக்கு எந்த பொருளுமே நான் நினைச்ச பொருள் டேக் அப் பண்ணணும். அதே போல என்னுடைய வாழ்க்கையும் லைஃப் எப்பயுமே அரேஞ்ச் மேரேஜ் ஒன்லி தான். அப்ப உங்களுக்கு காதலிக்க தைரியம் இல்லை அப்படிதான் சொல்லணும். நோ கமெண்ட்ஸ் பிரகாஷ், நோ கமெண்ட். எனிவே அட்வான்ஸ் ஹாப்பி மேரேஜ் லைஃப். பிரகாஷ், உங்களுடைய கல்யாண விஷயமா சில பேர் விஐபிஸ் போய் சந்திக்க வேண்டியிருக்கு, சில பேரை இன்வைட் பண்ண வேண்டியிருக்கு. யூ கேரி பா. பாய் பிரகாஷ், யூ கேரி. பாய் மா, பாய். என்ன பிரகாஷ் அப்படியே கூட பார்த்துட்டே இருக்கீங்க? ரகுராம், உங்களுக்கு ஒரு நல்ல மகன் தான் சொல்ல முடியும். அதான் என்னால சொல்ல முடியும் சார். அதே போல நீ எனக்கு ஒரு நல்ல மருமகன், அதையும் நான் சொன்னதால அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். நீங்க நினைச்சபடியே நடத்திட்டீங்க. பாத்தீங்களா சார், அவனை நான் எப்படி கவனிச்சுக்கிறேன், கொஞ்சம் கூட யோசிக்காத. விடுங்க, பெரியவர்கள்லாம் செஞ்சா பெருமாளுக்கு வந்த மாதிரி. விடுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதான் முக்கியம். பெரியவர் பெருமாள், சின்னவர் சிங்காரவன், இதுதான் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். இதெல்லாம் பேசக்கூடாதுப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது நல்லவங்களுக்கு தான். இல்லப்பா, என்ன பேசுறீங்க? ஒரு பெரியவரா இருந்துட்டு இப்படியா பேசுறது? எனக்கு உங்க ஆசீர்வாதம் தேவையில்லை சார். அதை பத்தி நான் அவசியம் கேர் பண்ணதும் கிடையாது. எதுக்கு உங்க அப்பா மேல போக போறா? பையன் நல்லபடியா இருக்கணும்னா எல்லாரும் தகப்பனும் ஆசைப்படுவாங்க. அவரு உன் மேல போக போறது அர்த்தம் இல்லாம இல்ல, கரெக்டா அது. அவனும் தப்புன்னு சொல்ல மாட்டான். அதெல்லாம் தெரியுது சார். உமா விஷயத்துல எந்தெந்த பேப்பர்ல கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, எனக்கு சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அதுதான் புவனாவோட அப்பா மகாதேவனை எதிர்பார்க்கிறேன். அதானப்பா என்னோட வேலை. அந்த நண்பர்கள் கண்டிப்பா எல்லாத்தையும் கரெக்டா முடிக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், மோனிகாவோட விருப்பம் என்னன்னு அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். சட்டப்படி அது ரொம்ப முக்கியமா.
சட்டப்படி நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை பத்தி நான் ஒன்றும் குறிப்பிட மாட்டேன். ஆனா மோனிகா விஷயத்துல மோனிகா என் கூட தான் இருக்கணும். அவளும் அதெல்லாம் விருப்பப்படுவா. ஏன்னா நான் இருக்கிற இடம் தான் அன்பு நிறைந்த இடம். சார் பண்ணிடலாம் சார். எதையும் பேசாம எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் உங்களுக்கு சரி. என்னன்னா நடக்கிறது இல்லை, நானும் எனக்கு தெரியல, மௌனமா இருங்க. நான் மட்டுமா கொஞ்சம் நில்லுங்க. நடக்கிறது ஆராய்ச்சி. நடக்க போறத கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்க. இந்த நாராயணன் ஜெயில கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்க. அவன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அந்த நாராயணன் ஜெயத்து பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். அப்புறம் சரி, ஓகே ஓகே வேலை. சொல்லுவோமா? அவன்கிட்ட பேசிட்டியா? கோகுல்கிட்ட பேசிட்டியா? சரி ஓகே. அவ்வளோ ஏதோ நடந்து போச்சு. எனக்கும் கவலையா தான் இருக்கு. பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாக்காம மேற்கொண்டு எதையும் பேசாம கணவர் என்ன கேட்டாரோ அதை நாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? இவர் உங்களை என்ன கேட்டாரு? உங்ககிட்ட எதுவுமே அவர் சொல்லலையா சத்யா? என்கிட்ட எவ்வளவு டிமாண்ட் பண்ணாரு, என்கிட்ட எவ்வளவு பணம் கேட்டாரு, அந்த விஷயம் எதுவுமே உனக்கு தெரியாது. அவர் உங்ககிட்ட சொல்லவும் இல்லை. தெரியாது சார். சத்யா உடம்பு சரியா இல்லாம இருக்கிறா. இந்த நேரத்துல அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு நான் தான் பேசாம இருந்துட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? நீங்க கேட்டதை நான் இவர்கிட்ட போய் சொன்னேன். சரி, வேற வழி இல்லையேன்னு நீங்க கேட்ட பணத்தை இவர் கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஐயோ, இல்லையா அவங்களால பணம் கேட்டியா? ஆமா. இல்லையா இப்படி பண்றியா? தப்பு பண்றியா? என் மனது எதுவும் எனக்கு சரியா பண்ணல. நியாயமா இல்ல தொட்டா போற மாதிரி பண்றேன். ஏன் நினைக்கிற? உனக்கு கஷ்டத்தை உண்டாக்கி உன்னை கோபத்தோட அநாகரிகத்தோட கொஞ்சம் கூட இறக்கு மனப்பான்மை இல்லாம வீட்டுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. அதனால உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு எப்படியாவது நாங்க உதவி செஞ்சே ஆகணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோட இப்ப இங்க வந்திருக்கோம். அவங்க நம்ம வீட்டை தேடி வந்துட்டாங்க. அவங்க கொடுக்கறத வாங்கி அது வேண்டாம்னு சொன்னாங்க. அப்புறம் அது அவங்களுக்கு மரியாதை சொல்லாத மாதிரி சாப்பிட்டா வேதம் ஓதுதா? நேர்மையா இருக்கணும்னு சொல்லி என்ன பழக்கப்படுத்தினது நீ தானே. இப்ப நீயே இந்த மாதிரி பண்ணலாமாயா? அவங்களாண்ட போய் இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம்யா. நானே என் கஷ்டகாவா எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு, நம்ம கவனம் இருக்கிறதா நம்ம மறுவாதின்னு கவனம் இருக்கிறேன். இத போய் இன்னுமா டிவி வளம்புற மாதிரி அவங்களாண்ட சொல்லி காசு நஷ்டம் கேட்டுக்கிறேன். என்னையா நீ உன்னையே அசிங்கப்படுத்து, என்னையும் அசிங்கப்படுத்து. என்ன தப்பு? கடமை இருக்கா? நான் கேட்டது ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய கோகுல், ஏன் இப்படி கோவப்படுறீங்க? சத்யா, உன் குடும்ப கஷ்டங்களை போக்கத்தான் கணவர் இப்படி கேட்டிருக்காரு. அதை ஏன் நீ தப்பா பாக்குற? சத்யா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணு மோனிகா கூட உன்னை பத்தி அவ்வளவு பெருமையா சொல்லியிருக்கா. நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்க ஆண்டி அவ்வளவு நல்லபடியா நம்ம தாத்தாவை பாத்துக்கிறாங்க. தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு அவ்வளவு பெருமையா சொல்லியிருக்கா அவனை பத்தி. நீ இதெல்லாம் இப்படி பேசுற? இவருடைய குணம் அப்படிதான், கோவப்படுவாரு. அது உனக்கு தெரியாதா? அது அவருடைய சுபாவம். சத்யா, மேடம் எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டாங்க. அதனால அவங்க பணத்தை நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீ வேண்டாம்னு சொல்லாத, நீ வாங்கித்தான் ஆகணும். அப்புறம் அதை வேண்டாம்னு சொன்னா அது அவங்களுக்கு அவங்க மனசு வேதனை படுத்துற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு தேவையா? ஆமா சத்யா, 5 லட்ச ரூபாய் பணத்தை நாங்க சந்தோஷமா தான் கொடுக்கணும்னு வந்திருக்கோம். என்னவுமா, பணத்தை கொடுத்தலாமா? அதுதானே வந்திருக்கோம், கொடுத்துருங்க. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அன்பான கண்டிஷன். நான் உன்னை தள்ளி விட்டு அதனால உனக்கு அபாஷன் ஆயிடுச்சு. அதனால உனக்கு பிறக்கிற அந்த குழந்தைய நீ இழந்துட்டேன். இதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்கு முன்னாடி இது பகவத்கீதா புத்தகம். இதுல கை வச்சு நான் தள்ளி விட்டனாலதான் உனக்கு அபாஷன் ஆச்சு, அதனாலதான் நீ குழந்தைய வந்துட்டுன்னு
சத்தியம் பண்ணிட்டு இந்த கவர்ல இருக்கிற பணத்தை நீ தாராளமா எடுத்துக்கலாம். ஐயோ ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை இதெல்லாம்? எனக்கு இப்படி எல்லாம் ஒரு நிலைமை வருது நினைச்சே பார்க்கலையே. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு அந்த பணமே வேணாம். என்ன சொல்றீங்க? ஆமாய்யா, ஆமா. ஐயோ, அப்படி சத்தியம் செஞ்சுதான் அந்த காசை வாங்கணும்னா அது பெரிய பாவத்துக்கு சமானம் ஆயிடும்யா. எனக்கு வேணாய்யா, அந்த காசை நான் கையால கூட சொல்ல மாட்டேன். எனக்கு வேணாம், சொல்றத கேளு, அப்புறம் நான் பெரிய துரோகி ஆயிடுவையா. ஆமா, இல்ல என்னமோ சொல்ற. அப்பனா என்னோட முடிவு தப்புன்னு சொல்றியா? ஆமா, தப்புதான். ஐயோ, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம நான் மறைச்சிட்டேன் ஐயா. என்ன சத்தியா? ஆமா, அன்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் போது லேட் ஆகி போச்சேன்னு கொஞ்சம் அப்படி ரோட கூட பார்க்காம ஏதோ நினைப்புல வேகமா ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு பைக்குக்கார என்னை அடிச்சு தள்ளி கீழே விட்டுட்டு நிக்கிறவங்க கூட போயிட்டாயா. கீழே விழுந்த எனக்கு அப்பவே கிருக்கிருன்னு வந்துருச்சு. வயதையும் பரட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எப்பவும் போல அது எழுந்தவன் பண்ணிக்குவேன். சார் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன். அங்க போனா அம்மாவும் என்னை கத்துக்காக விடலாம். அங்கேயும் அந்த பணம் தந்துட வந்து என்ன சாரு கோவமா இழுத்துட்டு போய் வெளியே தள்ளவும் எல்லாரும் போன நீயும் சாரு தள்ளி விட்டதுனால நான் என் குழந்தை பயிற்சிட்டு தப்பிட்டீங்க. உண்மைக்கு சொல்லையா, சாரு தள்ளி விட்டதுனால அந்த குழந்தை காலையா எல்லாம் என் தப்புனாலதான் கலந்தது, என் தப்புனாலதான். இது வரைக்கும் நான் இது உங்ககிட்ட சொல்லல, நான் மன்னிச்சிருயா. நான் மன்னிச்சு என்னவா ஆகும்? அது நடந்து போயிடுச்சு. அதனால குடும்ப சூழ்நிலை நினைச்சு நம்ம கேட்கிற பணத்தை வேண்டாம்னு சொல்றாங்க. சத்யா இருக்கிறோம் போய் சொத்து பண்ணிட்டு அநியாயமா பணத்தை சேர்த்துக்கிறாங்க. இல்லாத பற்ற நாம கீத புத்தகத்தை சத்தியம் போயிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு அப்புறம் நாம செஞ்ச தப்புக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாம் சரியா. உனக்கே அசிங்கமா தெரியல. அந்த காசை நம்ம எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா சத்தியமான வாழ்க்கைய வாழ்ந்து நிக்கிறோமே, அதுக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா அது அசிங்கம் இல்லையா? எந்த நிலைமை வந்தாலும் நேர்மையா வாழணும்னு சொல்றதுனால நீ ஏன் இப்படி பேசுற? வேணாயா, என் மனசுக்கு விரோதமா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எனக்கு அந்த காசு வேணாம். நடந்ததை நான் அவங்க கிட்ட சொல்ல நான் போறேன். மேடம், சார், நீங்க ரெண்டு பேரும் என்னையும் என் வீட்டுக்காரையும் மன்னிச்சுங்க. மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். அன்னைக்கு சாரு தள்ளி விட்டதுனாலதான் என் குழந்தை கலந்துருச்சுட்டு நீங்க நம்பினீங்க. அதாவது உண்மை இல்லை மேடம், உண்மை இல்லை. என் தப்புனாலதான் கலந்துருக்கு. நான் தொட மாட்டேன். காசு எனக்கு வேணும். எனக்கு எப்பவும் போல கஷ்டத்தோட பாடத்தோட இருக்கு. மதிச்சு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். இந்த காசை எடுத்துட்டு நீங்க போயிட்டாங்க மேடம். அக்கறையும் பொய்யும் சித்தலாக நல்ல வேலை நான் மாட்டேங்கிறேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? சத்யா மனசால கூட உங்களுக்கு ஏமாத்த நினைக்கிறேன். மேடம், சார் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா சத்யாவை? சார் நீங்க எனக்கு உதவி செய்வீங்க, அந்த நன்றியை நான் மறக்காத. ஆனா சத்யா எப்பவும் சத்தியத்தோட தான் வாழ ஆசைப்பட்டேன். இதை மனுஷனுப்பா நான் என்ன நினைச்சனோ அது இப்ப நடக்க போகுது. எனக்கும் மகாதேவன் சார் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகட்டும். அதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் ஏன் கவலைப்படணும்? நல்ல மனுஷனா வாழ நினைக்கிறவன் தாண்டா தவற நினைச்சு கவலைப்படும். ஆனா நீ இன்னொருத்திய ரெண்டாம் தாரமா ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறியே, அந்த எத்தனை பேரை ஏமாத்த பாக்குற. என்ன ஏமாத்துற?
உனக்கு நல்ல மனைவியான உமாவை ஏமாத்துற, உன் பொண்ணு மோனிகாவை ஏமாத்துற, உன்னை எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கு உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு நல்லபடியா வாழணும்னு மட்டும் ஆசைப்படுறியே, அது எப்படிப்பா நடக்கும்? இல்ல அதுதான் சரியானு நான் கேட்கிறேன். அப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ற காரியம் எல்லாமே சரிதான். ஏன்னா என் வழி தனி வழி, அது குறுக்கு வழி. இந்த குறுக்கு வழியில போய் வாழ்க்கையை நடத்த போறேன்னு சொல்லி கண்மூடித்தனமா பேசிக்கிட்டு இருக்கியே, உன்னை என் பையன் சொல்லவே எனக்கு அவமானமா இருக்கிறான். நல்லவங்களுக்கே சோதனை வரக்கூடிய இந்த காலத்துல பாத மாறி போய் கெட்டு போக போற. உனக்கு சோதனை வரதான் போகுது, நீ பழத்தான் போற, அது நிச்சயம்டா. சி, நீ ஒரு மனுஷன் பழம். அப்பா என்னமா பேசுறீங்க? உங்களை சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. நம்ம நினைக்காதபடி எதுதான் நடந்து போச்சுப்பா. என்ன மாமா சொல்றீங்க? தம்பி, என் பொண்ணு போனா கணக்கு போயிட்டு வரும்போது ரோடு ஆக்சிடென்ட்ல மனுதாரர்கள் பிரகாஷ் மற்றும் உமா ஆகியோர் தாங்கள் ஒத்துப்போய் பெறுவது என்று முடிவெடுத்து தாக்கல் செய்த இந்த பரஸ்பர விவாகரத்து மனுவானது இன்று இந்நீதிமன்றம் முன்பு இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இருவரின் ஒப்புதல் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டும் இந்த பரஸ்பர விவாகரத்து மனு இன்று இந்நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்படுகிறது. நம்ம வீட்டுல இத்தனை நாளா நிம்மதியே இல்லாம என்னென்னமோ நடந்து போச்சுன்னா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடியும் உமாவாட ஏற்படும்னு நான் அமைதியா இருந்துட்டேன். அதுக்கு காரணம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடுங்கிற நினைப்புதான். அதான் போயாச்சு. ஆனா எனக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. என் கணவர் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, ஆனா என் குழந்தை வளர வளர அது சரியாயிடும்னு எனக்குள்ள ஒரு கற்பனை இருந்தது. அது ஒரு நல்ல மனசா காட்டுதுதான். ஆனா பிரகாஷ் உனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்வது நான் நினைச்சு கூட பார்க்கல. மாமா, அது உங்க பார்வை. ஆனா எனக்கு நடந்ததையும் இப்ப நான் சொன்னாதான் நான் எடுக்க போற முடிவை உங்களால யூகிக்க முடியும். இது எப்படியோ மணிவண்ணன் சார் குடும்பம் மறுபடியும் ஒத்துமையா ஒன்னா சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. வக்கீல் சார், உங்க எதிர்பார்க்க சொல்லிட்டீங்க. நான் சொல்ல வரதை கொஞ்சம் மாற்றி கொடுத்து கேளுங்கன்னு தான் சொல்றேன். சொல்லுமா. என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் வருங்கால கணவர் எப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்குள்ள ஒரு கற்பனை இருந்தது. அவர் நல்லவரா இருக்கணும், பண்புள்ளவரா இருக்கணும், ஏன் உத்தமரா கூட இருக்கணும்னு. அதுல ஏதாவது தப்பு இருக்கா? எப்படிமா தப்பா இருக்கும்? நீ சொல்றது சரிதான். ஆனா என் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த கற்பனை எனக்கு அந்த கண்ணாடி பாக்குறோம் சுக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சு. ஆரம்பத்துல நான் இவ கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அமைதியா போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் பயங்கர இடி மின்னல். ஆனா அது பார்த்து நான் பயப்படல. இவர் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னார். சரி, எல்லா ஆம்பளைங்களும் தான் இவரையும் யோசிக்கிறாங்க, நான் ரொம்ப சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டேன். நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு நான் இவர்கிட்ட இவ்வளவு சந்தோஷமா சொன்ன தெரியுமா? ஆனா அதை கேட்டாங்க பேரஞ்ச மாதிரி உட்காந்துட்டார். காரணம் அப்ப எனக்கு புரியல. ஆமா, எனக்கு சந்தோஷமே இல்ல. நமக்கு எதுக்கு இப்ப குழந்தை? நீ அபார்ஷன் பண்ணிட்டா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு நான் சொன்னேன். நீங்க நல்ல எண்ணம் தான் சொல்றீங்கன்னு நானும் டாக்டர் போய் பார்த்தேன். டாக்டர் செக் பண்ணாரு. இந்த வலியை தாங்குற பலம் உடம்புல இல்லைன்னு சொல்லிட்டாரு. அபார்ஷன்லாம் வேண்டாம், குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டாங்க. காலம் பிறந்தது, குழந்தையும் பிறந்தது. அதான் இந்த மோனிகா சொல்லிருக்கு. ஆனா எனக்கு இதுல பொய்யான சந்தோஷம் தான். அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயத்துல எனக்கு மேற்கொண்டு குழந்தையே பிறக்காதனும் டாக்டர் சொல்லிட்டாரு. அதையும் நான் பெருசா எடுத்துக்கிட்டேன். ஆனா என் மாமனார் குடும்பத்துக்கு ஒரு பாதிச்சை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என் மோனிகா பிறந்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இல்லையே. இவரால
என் குழந்தை வளர வளர இதனால எனக்கு பிரச்சனைகள் அதிகமாயிட்டே தான் இருந்தது. மேடம், உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைய எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நீங்க உங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிளாஸா பார்க்க சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஓ, அந்த மேடம் உங்ககிட்ட சொன்னதா என்கிட்ட சொல்லலையே. இன்னொரு விஷயம், இவன் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க, அதே பேங்க்ல என்னோட ஃப்ரெண்டு சிவராமா ஒர்க் பண்றான். அவர் தான் சொன்னாரு போனாவுக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆக போகுது. சார், அட்வொகேட் சார், நீங்க ரொம்ப லேட். இந்த விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும். என் பொண்ணு மோனிகா பார்த்ததுக்கு அப்புறம் முகராம கட்டிக்கு ஒரு விஷயத்த சொல்ல இவர் என்கிட்ட அன்பா குழஞ்சு பேசினாரு. ஆனா நான் எந்த பதிலையும் சொல்லல. எனக்கு கோவம் வந்துருச்சு, பிரச்சனை பெருசாயிடுச்சு. ஆனா அப்பாவும் நான் மௌனமா தான் இருந்தேன். அப்புறம் தகாத வார்த்தையை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தினமும் எங்களுக்குள்ள ஒரு போராட்டம் தான். ஆனா என் மாமனாருக்கு முன்னாடி இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுப்பேன். இவர் உத்தமர் என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் அவர் நல்லவர் தான் பொய்யாதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை பத்தி நான் கேர் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா நீ என் மனசுலயே இல்ல. கல்யாண மேடையில கூட நான் பூரா மனசுல நினைச்சுக்கிட்டு தான் உனக்கு தாலியை கட்டேன். ஆனா உனக்கு அபார்ஷன் பண்ணணும்னு நான் எடுத்த முடிவு எனக்கு சாதகமா அமையல. ஏன்னா கடவுள் உங்க குழந்தைக்கு என்ன தாயாக்கி இந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக்கிட்டார். அந்த டாக்டர் எங்க இருந்தாலும் வாழ்க. என்னை விட்டு பிரியணும், என்ன ஒதுக்கி வச்சுட்டு அந்த இடத்துல புகதாவை கொண்டு வர நீங்க போட்ட கணக்கு தப்பு கணக்கு ஆயிடுச்சு இல்ல. பொதுவான கருத்து என்னன்னா, கணவன் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது, அதே சமயத்துல மனைவியும் கணவனுக்கு துரோகம் செய்ய மனசால கூட நினைச்சு பார்க்க கூடாது. அப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல குடும்பம். பேசாதீங்க. அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நான் நினைச்சதுதான் நடக்காம போயிடுச்சு. அந்த பொண்ணு போன பாவக்கா, அன்னைக்கே நான் சொன்னேன்டா அவங்க அப்பா நான் சம்பத்தியாக சொன்னேன். ஏன்னா நம்ம குடும்ப ஸ்டேட்டஸ்ல அவங்க எட்டாத உயரத்துல இருந்தாங்க, நான் கீழே இருந்தோங்க. அதனாலதான் உன் மனைவி உமாவை வாழ்றா. நான் பார்க்க மாட்டேன்ப்பா, நான் பார்க்க மாட்டேன். உமா மேடம், எல்லா விஷயத்திலும் நீங்க ஜெயிச்சுட்டே இருந்தீங்க. ஆனா நம்ம டிவோர்ஸ் விஷயத்துல கடைசியா நீங்க ஒத்துக்கிட்டீங்க பாருங்க, இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மிஸ்டர் பிரகாஷ். பாவம், நீங்க அனுபவிக்க வேண்டிய வயசு. பாவம் அந்த பொண்ணு போனா கூட உங்க கூட எப்படி எல்லாம் குடும்பம் நடத்தணும்னு அவ சந்தோஷ கலவெல்லாம் கண்டிருப்பா. பாவம், நீங்க பண்ண தப்பால கடவுள் அவளை வாழ வைக்கணும். அம்மாடா தம்பி, பெண்கள் தெய்வத்துக்கு சமமானவங்கடா. அன்பா சொல்றேன்டா, தயவு செய்து எல்லாத்தையும் மறந்துட்டு உமாவோட சேர்ந்து வாழ்றது பாடுறோம். அப்பா 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 கிட்ட பேசுங்கப்பா, ப்ளீஸ். அப்பா அப்பா பேசுங்கப்பா, அப்பா நம்ம நல்லா இருக்க முடியாது. பேசுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. மோனிகா, நானே அம்மாவை மறந்துட்டேன், நீயும் மறந்துதான் ஆகணும். அப்பா ஈஸியா பாருங்கப்பா, எப்படிப்பா மறக்க முடியும்? அவனை மறக்கவே மாட்டேமா. ஆனா மோனிகா, எங்க அப்பா கூட தான் இருக்கணும், எங்க அப்பா கூட தான் இருக்கணும். இது இந்த அம்மாவோட அன்பான கட்டளை. ஓகே சார், இதான் என் முடிவு. இறுதியான முடிவு, உறுதியான முடிவு. இது சரியா தவறான்னு என்னால சொல்ல முடியலமா. உமா, இனிமேல ஒண்ணு நான் தடுத்து நிறுத்திருக்காங்க, அதிகாரம் எனக்கு இல்லைம்மா. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாமா. உன் முடிவை கொஞ்சம் மாத்திக்கம்மா. என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியல மாமா. மிஸ்டர் பிரகாஷ், நான் தொப்புள் கொடியை விட தாலி கொடி தான் பெருசா நினைக்கிறேன். ஆனா எனக்கு தாலி கட்டும் போது நீங்க
வேற யாரோ ஒரு பொண்ணை மனசுல வச்சுட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட தாலியும் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட பாட்டியும். ஒரு பெண்ணானவ கணவனுக்கு கட்டுப்பட்டு மரியாதையோட வாழலாம். ஆனா அவனோட அதிகாரத்துக்கு உட்பட்டு அவனுக்கு அடிமையா இருக்கிற வாழ்க்கை ஒரு உண்மையான குடும்ப வாழ்க்கைக்கு அஸ்திவாரமா இருக்காது, அடையாளமாவே இருக்காது. தாம்பத்திய உறவுங்கிறது ஒரு தெய்வீக உறவு. அதுல அன்பு மட்டும்தான் இருக்கணும். எப்ப நீங்க மனசுல இல்லைன்னு சொல்லிட்டீங்களோ அப்பவே நானும் என் மனசுல இருந்து ஒரு தூக்கி எரிஞ்சிட்டேன். நீங்க என்ன சொல்றது? இப்ப நான் சொல்றேன் கேட்டுங்க. நான் உங்க கூட வாழ விரும்பலைங்க. மோனி குட்டி, இவரை தவிர நீங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. நான் போறேன். மோனிகா, பிரகாஷ் பாத்தியா? வாமா மோனிகா, நம்ம போலாம். மோனிகா, 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 போறாதம்மா, அப்பா விட்டு போறாதம்மா. டேய் பாத்தியாடா, மனிதனுடைய மாபெரும் சொத்து மனைவி, தவமிருந்து பெற்ற பிள்ளை, ரெண்டையுமே போகக்கூடாத பாதை மாறி போனதால வந்த விளைவு. இனிமே நீ அழுதாலும் தொல்லாலும் உன்னால மீள முடியாதுடா. நீ தனியா நிக்கிற பத்தியா? இப்படிப்பட்ட கணவனோடு மேற்கொண்டு வாழ விருப்பம் இல்லாமல் வெளியே போகும் இவனும் ஒரு புதுமை பெண்தானே. பாதை மாறி போகும்போது பை பாரதி வாசன். இது ஒரு சாய்ராம் கிரியேஷன்ஸ் தயாரிப்பு. நன்றி, வணக்கம்.